அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 இன் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பொறையார் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பொறையார் சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் கலியபெருமாள் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் பொறையார் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சக்தி மணிகண்டன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் பரணிதரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த கால வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவமையா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறிவுதயம் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கும் ஆட்டம் சுதயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களின் துணைவியார் அருள்மொழி ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். தலைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புணர்வுடனும் தோழ்மையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி. நன்றி நன்றி அம்மா. ரோட்டரி வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவரின் துணைவியார் அருள்மொழி ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்ட, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை வச்சுக்கங்க. நேராக அமர்ந்துக்கிறோம். நன்றாக மூச்செடுத்து ஆயிழுத்து உச்சரிக்கிறோம். சின்மய முத்திரை.
ஆதிமுத்திரை. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்கள் நேரம் நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நல்லா நீட்டுறோம். 1 2 3 4 5. கால் பார்த்து நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4. நல்லா மூச்சு தொடுங்க. ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. ரைட் லெக். அடுத்து லெஃப்ட் லெக். ரைட் left, right, left. நன்றாக மூச்சில் தொடுங்க. நின்ற நிலைக்கு வந்துடுறோம். தாடாசனம் முதல் நிலை. கைகளை மேல உயர்த்துங்க. கைகளை கோர்த்து நல்லா மேல உயர்த்தணும். கால்களை நல்லா பேலன்ஸ் பண்ணி மேல தூக்குவோம். எவ்வளவு மேல கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. மீண்டும் ஒரு முறை செய்யறோம். தாடாசனம். Up. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடங்க. கோணாசனம். நல்லா கையை மேல உயர்த்தி ரைட் சைடு நல்லா பக்கவாட்டுல வளைகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துடுறோம். நல்லா மூச்சிலுங்க. இடது பக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சிலுங்க. மெதுவாக மூச்சு விட்டுறோம்.
பர்சவ திரிகோணாசனம். காலகலமா வச்சுக்கிறோம். ரைட் சைடு நல்லா எல் பொசிஷன்ல மடக்கிடுற காலை. கைகள் நேரா நீட்டுங்க. அப்படியே பின்னாடி திரும்பி வணக்க வச்சுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் கீழே இருக்கு, ரைட் ஹேண்ட் மேல இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். நன்றாக மூச்சு விடுங்க. பின்னாடி திரும்பும்போது பேலன்ஸ் பண்ண முடியாதவங்க திரிகோணாசனமே இப்படி செஞ்சுக்குவோம். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் டச் பண்ணி இப்படியே டச் பண்ணி பாருங்க. நல்லா திரும்ப முடிகிறவங்க நல்லா காலை ஸ்ட்ராங்கா வச்சுட்டு காலை மடக்கி நல்லா உடம்ப திருப்புறது, அவ்வளவுதான். செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். முடியாதவங்க அப்படி செய்யலாம். கை ஸ்ட்ரெயிட்டா நீட்டுறோம். லெஃப்ட் லெக் எல் பொசிஷன்ல மடக்கிறோம். அப்படியே பின்னாடி திரும்பி ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக்ல டச் ஆகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து உட்கட்டாசனம். ஒரு அடி கேப் இருக்கு. கைகள் நேரா வச்சுக்கிறோம். சேர் பொசிஷன் வந்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மெதுவா கை கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுறோம். காலை வி ஷேப்ல வச்சு ஒரு வாட்டி கொட்டாசனம். கைகள் நேரம் அடிக்கிறோம். முழங்கால் நல்லா மடக்கி சேர்ல கொண்டு இருக்கிற மாதிரி பெண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நன்றாக மூச்சல் தொடுங்க. கால் நேரம் அடிக்கிறோம். வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வைங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் பிடிச்சுக்கணும். நல்லா ஜஸ்டோட சேர்த்து ஒட்டி பிடிச்சிருக்கணும். ரைட் ஹேண்ட் பின்னாடி வைக்கிறோம். நல்லா முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி பின்னாடி திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க.
லெஃப்ட் லெக் மடக்கிடுங்க, ரைட் சைடு வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல நல்லா பிடிச்சிடும். கை பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடங்க. கால் நேரா நீட்டிக்கிறோம். மான் மூச்சு பயிற்சி. முட்டி போட்டுக்கோங்க. நன்றாக மூச்சில் விடுங்க. ஒட்டகாசனம். முட்டி போட்டு நேரா நிற்கிறோம். கால் முட்டிக்குள்ள ஒரு அரை அடி கேப் இருக்கணும். கால் பாதத்தும் மேல டச், கால் ரெண்டு டச் ஆகாம அரை அடி கேப் இருக்கணும். கால் விரல்களை இப்படி வைக்க கூடாதுங்க, இப்படி வச்சு செய்யக்கூடாது. கால் விரல்களை நீட்டி விட்டுறணும் பின்னாடி. இடுப்புல கை வச்சுக்கோங்க. நன்றாக மூச்சலுங்க. பேக் பெண்டிங் பண்றோம். இதே நிலையில காலை பிடிக்க முடியாதவங்க இப்படியே இருங்க. குதிக்கால் பிடிச்சிட்டு நல்லா தலை பின்னாடி கொண்டு போயிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நேரா வந்துடுறோம். மெதுவா கை கீழே, காலை கீழே இறக்கி கால் மேல நல்லா வஜ்ராசனில் உட்காந்துட்டு நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. அடுத்து மகாமுத்திரம். பின்னாடி கை கட்டுறோம். நன்றாக மூச்சிலுங்க. மெதுவா கீழே போய் டச் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறோம். சின்முத்திரை. நன்றாக மூச்சில் தொடங்க. மான் மூச்சு பயிற்சி. மான் ஆசனம். மூச்சு விட்டு தலை மேல கொண்டு வாங்க. இடுப்பு கீழே இறக்கிடுறோம். 10 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. இடுப்பு மேல ஏற்றிடுறோம். நல்லா எவ்வளவு மேல தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு இடுப்பு தூக்கி தலையை நல்லா கீழே கொண்டு வாங்க. 1 2 3 4 5
6, 7, 8, 9, 10. அப்படியே மூச்சு பயிற்சி செய்யுங்க. 1, 2, 3. மேல வரும்போது மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. கீழே போகும்போது மூச்சு விட்டுட்டே கீழே போகும். 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே வஜ்ராசனம் எதுக்கு வந்திருக்கேன். மான் முயல் ஆசனம். கைகளை நேரம் நீட்டி தலை கீழ் டச் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. கால் நேரம் நீட்டிருங்க. சுகாசனத்துல கொண்டுக்கிறோம். லெப்ட்ல கொட்டி வைங்க. அடுத்து ரைட்ல வச்சுக்கோங்க. சின்முத்திரை வச்சுக்கிறோம். நேராக அமர்ந்துக்குங்க. மூச்சு பயிற்சி கபாலபதி. ரைட் சைடு பெருவல் வச்சுக்கிறோம். லெஃப்ட் சைடு மூச்சு விடுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax. நன்றாக மூச்சு கவனிங்க. நல்லா மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. அடுத்து மோதிரம் வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடரும். நல்லா மூச்சு உள்ள இழுத்து விடுங்க. கஸ்தரியா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. நல்லா மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் விடுறோம்.
மோதிர விரல் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடங்க. நன்றாக மூச்செடுத்து மெதுவா விடுறோம். அடுத்து நாடி சுத்தி பிராணாயாமம். பெருவரில் வச்சுக்கிறோம். மெதுவாக இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் மெதுவாக விடணும். மீண்டும் வலது பக்கம் மெதுவாக இழுத்து வலது பக்கம் இடது பக்கம் மெதுவா விடுறோம். ரெண்டு கையில சின்முத்திரை வச்சுட்டு ஒரு 5 முறை நன்றாக மூச்செழுத்து மெதுவா விடுறோம். 1 2 3 4 5 கைகளை உரசி உங்களுடைய கண்ணில் வச்சு எடுத்துக்கோங்க. ஓய்வு. நன்றாக நம்ம ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் செய்வதன் மூலமாக நம்முடைய உடல் முழுவதும் இழக்கப்பட்டு கழிவுகள் வெளியேற்றப்பட்டு உடலும் மனமும் தூய்மை அடைகிறது. நம்முடைய முக்கியமா
நம்முடைய கால் மூட்டு பகுதி, ஜீரண உறுப்புகள், நம்ம முதுகு தண்டுவடத்துக்கு நல்லா முழுமையான ஆற்றல் கிடைக்கிற மாதிரி நம்ம ஆசன பயிற்சி எல்லாம் செஞ்சோம். நம்முடைய நுரையீரல் நல்லா வேலை செய்யற மாதிரி பயிற்சிகள் செஞ்சிருக்கிறோம். அதனால நம்ம இதே போல ஆசனங்கள் நாம் டெய்லி செய்யறது மூலியமா 24 மணி நேரம் நாம சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி உதவும். அப்படியே சாந்தியாசன நிலையை எல்லாரும் படுத்துருங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகளை அழைத்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நலசிவம் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது அஞ்சரை பெட்டி வைத்தியம். அஞ்சரை பெட்டி வைத்தியம் ஒன்று இருக்குது. அதாவது பொதுவாக அஞ்சரை பெட்டின்னா எல்லாரும் நம்ம வீட்டுல இந்த ஒரு வட்டமா ஒரு பாக்ஸ் இருக்கும். சமையல் ரூம்ல குட்டி குட்டி டப்பாவா இருக்கும். கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுல வந்து 7 பாக்ஸ் 8 பாக்ஸ் இருக்கும். அதைத்தான் அஞ்சரை பெட்டின்னு சொல்றாங்க. அது அஞ்சரை பெட்டி இல்லை. அஞ்சரை பெட்டின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா 5 அறைகளை கொண்ட பெட்டின்னு அர்த்தம். அந்த காலத்துல வைத்தியர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க. வைத்தியர் மட்டும் இல்லைங்க, வீட்டுல எல்லா வீட்லயும் ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க. அந்த பெட்டி வந்து 5 அறை இருக்கும். ஒரு அறை பெருசா இருக்கும், 4 அறை ஒரே சைஸ்ல இருக்கும். 4 அறை என்ன சைஸ் இருக்கோ டபுள் மடங்கு ஒரு அறை இருக்கும். டப்பாங்க, மரத்தால் செய்யப்பட்ட டப்பா. அந்த 5 அறை உள்ள டப்பாக்குள்ள 5 பொருள் இருக்கும். அந்த பொருளை சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. 1 சீரகம், 2 மிளகு, 3 திப்பிலி, 4 ஏலக்காய், 5 சுக்கு. இந்த 5 பொருள் 5 டப்பால் இருக்கும். அந்த இருக்கிறதுலயே டபுள் சைஸ் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல வந்து சீரகம் இருக்கும். மொத்தம் 4 பொருள் குட்டி டப்பால் இருக்கும். சீரகம் மட்டும் பெரிய டப்பால் இருக்கும். ஒரு மூடி போட்டு வச்சிருப்பாங்க. இதுக்கு பேரு அஞ்சரை பெட்டின்னு பேருங்க. அதாவது இந்த 5 பொருளை வச்சு 300 விதமான வைத்தியம் பார்த்தாங்களாமா அந்த காலத்துல. அதுக்கு பேரு தான் அஞ்சரை பெட்டி. இந்த 5 பொருளைய 3 பொருளோட மிக்ஸ் பண்ணுவாங்க. 1 தேனு, இன்னொன்னு பனங்கருப்பட்டி, இன்னொன்னு நெய். பாருங்க, 5 பொருள் டப்பால் இருக்கும், 3 பொருள் வீட்டுல இருக்கும். இந்த 8 பொருளை வச்சு வைத்தியம் பார்க்கறதுக்கு பேர் தான் 5 அறை பெட்டி வைத்தியம் அப்படின்னு பேருங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களாமா, ஒருத்தருக்கு வயித்தால போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 பொருளை எடுத்து இடிச்சு வறுத்து பொடி செஞ்சு இதை வந்து தேன்ல கலந்து கொடுத்தாங்கன்னா இந்த வயித்தால போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா, டிசென்ட்ரி, டயேரியா, அது வந்து சரியா போயிருங்க. அதுக்கு அடுத்தது இந்த பெண்கள் மாசமா இருக்கும்போது வாந்தி வருது இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணுவாங்களாமா, திப்பிலி எடுத்து பொடி பண்ணி இடிச்சு பொடி பண்ணி பவுடரா பண்ணி அதை வந்து பனங்கருப்பட்டியில கலந்து கொடுத்துருவாங்களாமா. அதே மாதிரி பசியின்மை அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த 5 பொருளை எடுத்து இடிச்சு அரைச்சு வறுத்து அரைச்சு பவுடர் பண்ணி இதை வந்து பனங்கருப்பட்டியில கலந்து கொடுத்துருவாங்களாமா. இந்த மாதிரி 300 காம்பினேஷன் வைத்தியம் இருக்காமா. எனக்கு இது 3 மட்டும்தாங்க தெரியும். ஒருவேளை 300 தெரிஞ்சவங்க இருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் மக்கள்கிட்ட சொல்றேன். இந்த மாதிரி நிறைய வைத்தியம் இருக்குங்க. நான் என்ன சொல்றேன், இந்த 300 மனப்பாடம் பண்ண முடியாது. அதுக்கு நான் என்ன பண்றேன்னு சொல்றேங்க. 5 பொருள் 3 பொருள் இருக்கு இல்லைங்களா, இதை மொத்தமா வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், எந்த வியாதியா இருந்தாலும் சரி, உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடம்பில் எந்த வியாதியாக இருந்தாலும் 4448 வியாதி எதுவா இருந்தாலும் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இந்த 5 பொருளை டப்பால வச்சுக்கோங்க. 3 பொருள் என்னது, தேனு, நெய், பனங்கருப்பட்டி தனியா வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன், இந்த 5 பொருளை எடுக்கிறீங்க இல்லையா, அதுல ஏன் தெரியுமா சீரக டப்பா மட்டும் பெருசா இருக்குது. 5 பொருளை சப்போஸ் வந்து நீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரகம் மட்டும் 2 ஸ்பூன் எடுக்கணும். இதான் கணக்கு. 5 பொருள்ல 4 பொருள் எவ்வளவு அளவு எடுக்கணும், சம அளவு எடுத்துக்கணும். ஒரு பொருள் மட்டும் டபுள் டைம் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை இடிச்சு வறுத்து நல்லா பொடி பண்ணி அம்மியில பொடி பண்ணி
ஒரு அம்மி இல்லைன்னா மிக்ஸி இப்படியாவது பொடி பண்ணி பவுடர் மாதிரி பண்ணி இந்த பவுடரை நீங்க டப்பால போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு பேரு 5.5 பெட்டி தூள் அப்படின்னு நம்மளே வச்சுக்கலாம். இந்த பவுடரை வச்சுக்கிட்டு இனிமேல் என்ன பண்ணுங்க, எந்த ஒரு வியாதி வந்தாலும் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. முதல் நாள் இந்த பவுடரை ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு, பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு தேன்ல கலந்து சாப்பிட்டுருங்க. அடுத்த நாள் ரெஸ்ட். அதுக்கு அடுத்த நாள் அதே பவுடரை ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து பனங்கருப்பட்டியில கலந்து சாப்பிட்டுருங்க. ஒரு நாள் ரெஸ்ட். அடுத்த நாள் மறுபடியும் இந்த பவுடரை நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து நெய்யில கலந்து சாப்பிட்டுருங்க. அடுத்த 2 நாள் ரெஸ்ட். மொத்தம் 7 நாளுங்க. 3 காம்பினேஷன். 4 லீவ் போட்டு இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்களேன். அப்போ உங்க வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இந்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதற்கு பெயர் 5.5 பெட்டி வைத்தியம் அப்படின்னு பேருங்க. இப்படி அந்த காலத்துல வெறும் 5 பொருளை வச்சு 5.5 பெட்டி வைத்தியங்கிற பேர்ல பல தாத்தா பாட்டிகள் இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நாமும் இதை செய்வோம். இந்த சமையல் ரூம் இருக்கு இல்லையா டப்பால, அது வந்து அதுல வந்து 7 டப்பா 8 டப்பா இருக்கும். அதுக்கு பேர் 5.5 பெட்டி இல்லை, அது 7.5 பெட்டி 8.5 பெட்டி. இதுக்கு வந்து பஞ்ச தீவார்த்தினி அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல. இந்த முறையை நாம பயன்படுத்தினால் நாம மருந்து இல்லாத ஒரு உலகத்தை படைக்க முடியும். அதனால நீங்க இந்த 5 பொருளை வச்சுக்கிட்டு இது என்ன காம்பினேஷன் அப்படின்னு தெரியலன்னா நான் சொல்ற மாதிரி 5 பொருளை அரைச்சிட்டு சாப்பிடுங்க. இப்போ காலையில மதியம் நைட்டு வந்து சுக்கு மிளகு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 5 பொருளை அரைச்சிட்டு நாம இனிமேல் இதை ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிட்டு அப்பப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்புல 24 மணி நேரம் வைத்தியம் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப நமக்கு எந்த ஒரு வியாதியும் வராது. எனவே இந்த 5.5 பெட்டி வைத்தியத்தை நாமும் கற்றுக்கொள்வோம், நமது குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். யாரை பார்த்தாலும் சுகர் பிபி இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசி டைம் போட்டு ரொம்ப நேரம் பேசி அவங்களே டென்ஷன் பண்ணாம இந்த மாதிரி வைத்தியம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவங்க குணமாகும் போது அதுக்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி யாராவது வியாபாரம் பண்றதா இருந்ததுன்னா நீங்க 5.5 பெட்டி வைத்தியம் அப்படின்னு யூடியூப்ல பேஸ்புக்ல நீங்க பேசிட்டு இந்த மாதிரி பொருள் இருக்கு நான் அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த டப்பா வாங்கிக்கன்னு சொல்லி அதை நீங்க வித்தீங்கன்னு வச்சுங்களேன், வருமானத்துக்கு வருமானம் கிடைக்கும், நல்ல மாதிரி இருக்கும். எனவே இந்த 5.5 பெட்டி வைத்தியத்தை புதைந்த இந்த வைத்தியத்தை நாம் மீண்டும் கொண்டு வந்து நமது சமுதாயத்தை மருந்தில்லாத ஒரு உலகத்தை கொண்டு போகிறதுக்காக நாம் இயற்கை முறையில் ஃபாலோ பண்ணணும். அதனால இந்த 5.5 பெட்டி வைத்தியத்தை மக்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஃபாலோ செய்யுங்க. கண்டிப்பாக நாம் மருந்தில்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அந்த 5.5 பெட்டி வைத்தியத்தை பற்றி நமக்கு அற்புதமாக ஒரு விளக்கம் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக இணைஞ்ச அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. மற்றும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புன்சிரிப்பு வந்திருக்கும் நேரம். ஏன்னா அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே நமக்கு வந்து எப்பொழுதுமே வந்து அந்த ஒரு ஆனந்தமான ஒரு அறிவுதயம் அனைவருக்கும் கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம எப்பொழுதும் அவங்கள வந்து சிறப்பா ஒவ்வொரு வாரமும் நம்ம ஏற்படுத்தி குடுத்துட்டு இருக்காங்க. நல்ல அறிவுதயமான விஷயங்கள குடுத்துட்டு இருக்காங்க. நம்மளும் அத வந்து பயன்படுத்தி பின்பற்றிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஐயா சொன்ன மாரி லாஸ்ட் வீக் நமக்கு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட செஷன் வந்து லாஸ்ட் இது நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. இவ்வளவு நாட்கள் நான் என்ன சொல்லிக் குடுத்தேங்கிறத வந்து இன்னைக்கு அவங்கள்ட்ட கேட்பாங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாருமே ரெடியா இருந்துக்குங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட அவங்களோட செஷன் வந்து நமக்கு அற்புதமா அறிவ தூண்டுற மாரியும், டோப்பமைன் சுரக்கிற மாரியும், இன்னும் பல்வேறு விஷயங்கள வந்து நமக்கு சிறப்பா ஒண்ணொண்ணுத்தையும் நமக்கு எடுத்து குடுத்துருக்கிறாங்க. சென்ற வாரம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தலைவிதி அப்படிங்கிறதுக்கு ஒரு
கமா போட்டு வச்சிருக்காங்க. அதாவது தலைவிதிங்கிறத ஒரு டாபிக் குடுத்துட்டு, அதோட பயன்கள் உங்களுக்கு அதோட நிவர்த்தி, அதோட சொல்யூஷன் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து, இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் சொல்றேன் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு சிறப்பா நமக்கு வந்து குடுக்கப் போறாங்க. அதை விட வந்து நம்ம வந்து மற்றவர்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ற முறைகள பற்றியும் சென்ற வாரம் நமக்கு சிறப்பா சொன்னாங்க. அடுத்தவங்கள நம்ம எந்த அளவுக்கு கண்டிக்கிறதை விட, அவங்களுக்கு சிறப்பா எடுத்து சொல்றதுல நமக்கு அந்த டோப்பமைன் சுரக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நல்ல அற்புதமா சென்ற வாரம் சொன்னாங்க. அதனால இந்த சென்ற வாரம் செஷனை இந்த வாரம் நமக்கு அத தொடர்ச்சியும் கொடுத்துக்கொண்டு, இந்த வாரத்தை வந்து நமக்கு வந்து சிறப்பா எந்த அளவுக்கு நம்மளுடைய எல்லாருடைய எண்ணங்களையும் நிவர்த்தி செய்ய அளவுக்கு இன்னைக்கு அவங்களோட செஷன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புறோம் கண்டிப்பாக. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கூட அடுத்தடுத்த வாரங்கள் நம்ம வந்து ஐயாவோட செஷன வச்சு நம்ம அந்த சந்தேகங்கள், கேள்வி பதிலோட இன்னும் அடுத்தடுத்த வாரங்கள் ஒரு 2 வாரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வ நமக்கு குடுத்ததுனால, அவங்களுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அந்த விதத்திலே இன்று நமக்கு அந்த அறிவுதயம் என்கிற அந்த தலைவிதி அப்படிங்கிற ஒரு டாபிக்கோட இன்னைய செஷன வந்து எடுக்க காத்துக் கொண்டிருக்கும். ஆட்டம்ஸ் உதயா அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று உரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் சார். அனைவருக்கும் அறிவுதயமாகட்டும். அனைவருக்கும் அறிவுதயமாகட்டும். அனைவருக்கும் அறிவுதயமாகட்டும். எல்லாரும் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கீங்க. எப்ப சொல்லுவாங்க? தலைவிதி. போன வாரம் அதை பத்தி சொல்லாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல. சொல்லிட்டு பாதியிலே விட்டதுனால அதுக்கு தீர்வு என்னதான் சொல்லுவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. சோ அதற்கான நேரம் இன்னைக்கு வந்துருச்சு. சோ இதுல இருந்தே உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு சொன்னா, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு இருந்தா அதுக்காக நாம கொஞ்சம் காத்திருக்கணும். அதுக்காக நாம கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். அந்த நேரம் வரும்போது இன்னைக்கு செஷனுக்கு நீங்க வராம போயிருந்தா இது உங்களுக்கு கிடைக்காம கூட போயிருக்கும். அப்போ அந்த நேரம் வரும்போது காத்திருந்து பொறுத்திருந்து அதை நாம பெற்றுக்கணும். சோ இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏற்கனவே தெரிஞ்சதுதான் தலைவிதி. அதை பத்தி அறிவியலாகவும் அதுல இருந்து நாம வெளியே வர்றது எப்படி அப்படின்றத பத்தி தான் நாம பார்க்க போறோம். சோ நாம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும்? தலைவிதி நீங்கணும், சரியாகணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? பொதுவா எல்லாரும் என்ன பண்றாங்க, என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சின்னதா ஒரு மெசேஜ் பண்ணுங்க. என்ன சொன்னாங்க? கோவில், இறைவனை வணங்குதல், மதியால் வெல், பரிகாரம், தலைவிதியை என்னது விதியை மதியால் வெல்லலாம். குட், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க போடுற மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது. சரியோ தப்போ அதெல்லாம் செகண்டரி தான். ஆனா அந்த மெசேஜ் போடுறதே வந்து முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. குட், நல்ல விஷயம். ஸோ ஆல்மோஸ்ட் பொதுவா நமக்கு நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க. தலைவிதி இருக்கு, அவங்களும் தலைவிதின்னு சொல்லிட்டு முன்னேறாம இருப்பாங்க. அடுத்தவனையும் முன்னேற விட மாட்டாங்க. அவங்களும் முன்னேற மாட்டாங்க, அடுத்தவனையும் முன்னேற விட மாட்டாங்க. சோ இதுதான் பொதுவா இருக்கிறது. நாம இன்னைக்கு அறிவியல் பூர்வமா தலைவிதினா என்னன்னு பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா 2 விதமா பார்த்தோம். அதாவது எப்போ ஒருத்தருடைய லைஃப்ல கஷ்டம் வருது, துன்பம் வருது, ஒன்னும் வேலைக்காக மாட்டேங்குது, வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியலையோ, அப்பதான் எல்லாத்துக்கும் தலைவிதி தாங்க காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா இதுவே நல்லா படிச்சு பாஸ் ஆகி பெரிய கம்பெனி எல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதிக்கும் போது யார்கிட்ட கேட்டீங்கன்னா தலை விதிங்க அதனாலதாங்க சாதிச்சேன்னு ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது. அப்போ ஜெயிக்கும் போது மட்டும் அதுக்கு வந்து செயல் தான் காரணம், அதுதான் காரணம், இதுதான் காரணம்னு சொன்ன நபர்கள் தோக்கும் போது மட்டும் தலைவிதி தான் காரணம், தலைவிதி தான் காரணம், எவனோ ஒருத்தன் எழுதி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது பழிய தூக்கி அடுத்தவங்க மேல போடும் ஒரு சைக்காலஜி மட்டும்தான். அது பழிய தூக்கி அடுத்தவங்க மேல போடும் ஒரு சைக்காலஜி மட்டும்தான். சோ முதல்ல தலைவிதினா அறிவியல் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, நம்முடைய தலைக்குள்ள இருக்கக்கூடியது மூளை. அந்த மூளை தான் நம்முடைய ஒட்டுமொத்த உடலுடைய வேலை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. சோ மூளைக்கு முக்கியமா 2 வேலை. அது என்னன்னா, போன வாரமே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த முறை அதை படம் வடிவில காட்டுறேன். சோ மூளையின் முக்கியமான 2 வேலைகள் இதுதான். ஒண்ணு நம்மள பாதுகாப்பா வச்சுக்கிறது, 2வது நம்முடைய சக்தியை சேமிச்சு வைக்கிறது. ஒண்ணு நம்மள பாதுகாப்பா வச்சுக்கிறது, 2வது நம்முடைய சக்தியை சேமிச்சு வச்சுக்கிறது. பாதுகாப்பா வச்சுக்கிறதுனா என்ன? நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது அதிலிருந்து நம்மளை காப்பாத்தும் இல்லைங்களா? ஃபேனையா கம்முனிடுறா, கொசு ஆபத்து வராம. வரும்போது இது அது ஒரு ஃபேனே நம்மளை ஓடுது, காப்பாத்துது. விடுறதே தெரியல உனக்கு. நான் இந்த ஃபேனை தான் மெயினை நிறுத்திட்டேன். ஏன் ஓகேங்களா? அதாவது உதாரணமா ஆபத்து வரும்போது என்ன பண்றோம்? நாய் ஒண்ணு வருது, ஓடி வருது கடிக்கிறதுக்கு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மள ஓட வைக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஆபத்துன்னு நமக்கு ஏதோ ஒண்ணு வரும்போது அந்த நேரத்துல நம்மளை காப்பாத்துறது, நம்மளை உயிரோட வச்சுக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நம்மளை காப்பாத்துறதும், இதுதான் மூளையினுடைய முதல் வேலை. 2வது வேலை நம்முடைய எனர்ஜிய, சக்திய சேமிச்சு வைக்கிறது. அதுக்குதான் ஒரு உதாரணம் சொன்னேன். நல்லா பாருங்க, எக்ஸசைஸ் பண்ணா, யோகா பண்ணா, இதெல்லாம் பண்ணா உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு உட்காந்து போன்ல உட்காந்து யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப டைம் இல்லைன்னு சொன்னாங்க. யூடியூப்ல மெசேஜ் பண்ணவும், வீடியோ பார்க்கவும், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண மட்டும் டைம் இருக்கே, ஏன் அவங்களால அங்கிருந்து அந்த யோகாவோ எக்ஸசைஸோ செய்ய முடியல? ஏன்னா அதெல்லாம் செஞ்சா கை வலிக்கும், காலு வலிக்கும், வேர்வை வரும், உடம்புல இருந்து எனர்ஜி செலவாகும், இதெல்லாம் யாருங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மூளை இருக்கு பார்த்தீங்களா, பிரெயின், அதுவே வேலை செய்ய விடாம தடுக்கும். அடுத்து 2வது நம்ம என்ன சொன்னோம்னா, ஸ்கூல் பசங்க படிப்பா அப்படின்னு சொன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா மொபைல்ல உட்காந்து கேம் விளையாடுறதுக்கும், இல்ல டிவில படம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கும், யூடியூப்ல பாக்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா போய் பண்ணுவாங்க. அப்ப அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த எனர்ஜி சேவ் பண்றது. சோ இதுதான் மூளையினுடைய முக்கியமான வேலை. இப்போ இது எனர்ஜி சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒரு கோல் இருக்கு, லட்சியம் இருக்கு, அதை அடையணும், அதுக்கு ஓடணும் அப்படின்னு ஓடும்போது நம்மள ஓட விடாது. இப்ப இது கூட காலையில 4:30 மணி, மார்கழி மாதத்தில் சிறந்தது மார்கழி அப்படின்னு நேத்து கூட ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க. மார்கழி மாசத்துல காலையில எந்திரிச்சு வெளியே வந்து அந்த ஆக்சிஜன் எல்லாம் சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து யூடியூப்ல விடிய பார்த்துருப்பாங்க. பார்த்தா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா எந்திரிக்க முடியல. அப்போ பார்க்கிறது ஈஸியா இருக்குது, பண்றதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுக்கு காரணம் இந்த எனர்ஜி சேவ் பண்ணக்கூடியது மட்டும்தான். சோ இதைதான் என்ன சொல்றாங்கன்னா தலைவிதின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஒண்ணு செய்யணும்னு நான் பாக்குறேன், ஆனா செய்ய முடியல, இதத்தான் தலைவிதி அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இதுல இருந்து நம்ம மாறணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம எதை எடுத்துட்டு வரோம்னு சொன்னா, ஒலிம்பிக் கேம் எல்லாருக்கும் தெரியும். அதான் கோல்டு மெடல் வாங்கணும், தங்கப்பதக்கம் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்காக பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒலிம்பிக் நடக்கும். இந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு நபர் எப்படி கண்டினியூவா வந்து கோல்டு மெடல் வாங்க வைக்கிறது,
அதாவது ஒரு வருஷம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் அந்த நபரையே கோல்டு மெடல் வாங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான அறிவியல் ஆராய்ச்சி எல்லாம் பல வருஷமாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நாடு அதுல கோல்டு மெடல் வின் பண்றாங்கன்னு சொன்னா அது அந்த நாட்டுடைய பெருமை. அப்போ அந்த பெருமையை அவங்க வளர்த்துக்கிறதுக்காக நாட்டினுடைய நிதி ஃபண்ட் எல்லாம் கொடுத்து அது தனியா ரீசர்ச் பண்ண சொல்றாங்க. அந்த ரீசர்ச்ல அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கோல்டு மெடல் வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், அட்லீஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சாதிச்சுக்கிறதுக்கு நமக்கு அது உதவியா இருக்கும். சோ அங்கதான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நபர் கண்டினியூவா அவர் ஜெயிக்கணும்னா முதல்ல அவருடைய ஹார்மோன், முதல் விஷயம் ஹார்மோன், ரெண்டாவது விஷயம் உடல், மூணாவது அதுல இருக்கக்கூடிய செல்கள், நான்காவது மனோபாவம். இது நாளையும் ஒரு நபர் மாத்துனாதான், இது நாளையும் சரியா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களாலதான் கண்டினியூவா வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்க முடியும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அப்போ இது நாளையும் நாம சரியா வச்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம வெற்றி பெற்று மாத்தி 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 சரி செஞ்சு அதுல வெற்றி பெற்று இந்த வாழ்க்கையை நம்மளால சந்தோஷமா கொண்டு போக முடியும். இல்லைன்னு சொன்னா எல்லார மாதிரியும் தலை விதிங்க, எனக்கு என்ன பண்றது, எனக்கு வந்து வாச்சது இப்படி இருக்கு, பெத்ததும் சரியில்லை வந்ததும் சரியில்லை, இவங்க கிட்ட பட்டு ஐயோ முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி வாழ்க்கை தான் ஓடும். அப்போ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா 2 பசங்க ஒரு ஊர்ல பல வருஷமா வாழ்ந்துட்டு வராங்க. அந்த பசங்க எல்லாம் ஒரு 10வது படிக்கிற, அதாவது ஒரு 8வது படிக்கிற லெவலுக்கு வளர்ந்துட்டாங்க. 8வது 6வது. இவங்க அப்பா அம்மா இங்க இருக்காங்க. இப்போ அப்பாவுக்கு வேற ஒரு வேலை கிடைக்குது, வேற ஊர்ல வேலை கிடைக்குது, சம்பளம் எல்லாம் அதிகம். இப்போ அப்பா வீட்டுக்கு வந்து சொல்றாரு, எனக்கு வேற ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதுவும் வேற ஊர்ல. சொன்ன உடனே நம்ம எல்லாம் நாளைக்கு இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமாவா இல்லைங்களா? எல்லாரும் ஒத்துக்குவாங்களா? எஸ் ஆர் நோ? எல்லாரும் ஒத்துக்குவாங்களா இல்லைங்களா? ஒரு 10-15 வருஷமா ஒரே ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பா வந்து எனக்கு வேற ஊர்ல நிறைய சம்பளத்தோட வேலை கிடைச்சிருச்சு, நாமெல்லாம் நாளைக்கே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா அந்த ஃபேமிலியில? நோ. நல்லா தெரியுது, ஆன்சர் நோ அப்படின்னு போட்டு நல்லா தெரியுது. அப்போ ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க பல வருஷம் இந்த ஊர்லயே வாழ்ந்துட்டோம், இங்கேயே எல்லாம் செட் ஆயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எப்படிங்க விட்டுட்டு வர்றது அப்படின்னுவாங்க. பசங்க என்ன சொல்லுவாங்க, இல்லப்பா இங்கதான் ஸ்கூல் நல்லா இருக்கு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கதான் ஜாலியா இருக்கு, எப்படிப்பா வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் சொல்லுவாங்க. அதே போலத்தான் நம்ம எதை பார்க்கணும்னு சொன்னா, நம்ம உடம்புல மொத்தம் 100 பில்லியன் நியூரான்கள் இருக்குது, 10,000 கோடி நியூரான்கள். அடுத்து 70 ட்ரில்லியன் செல்கள் இருக்கு, 70 லட்சம் கோடி செல்கள். இது எல்லாமே குழந்தைங்க மாதிரி. யார் மாதிரி? குழந்தைங்க மாதிரி. இத்தனை வருஷமா அதை ஒரு விதமா மாத்தி அதே கொண்டு வந்துட்டோம், பழக்கமா கொண்டு வந்துட்டோம். இப்ப திடீர்னு ஒரு கிளாஸுக்கு வந்து உட்கார்ந்துட்டு அதுல ஒருத்தர் கோட்டு போட்டு வந்து சொல்ல உடனே உங்களுக்கு புரிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் யாருன்னா அப்பா மாதிரி. இது புரிஞ்சிருச்சு, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணதை விட இது நல்லா இருக்கு, எப்படி அந்த வேலையை விட இது பெட்டரா இருக்குன்ற மாதிரி நல்லா இருக்கு, அப்போ சரிங்க நாளைக்கே நாம மாறிடுவோங்க அப்படின்னு சொன்னா, எப்படி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அடம் பிடிச்சாங்களோ வரமாட்டேன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி உங்க உடம்பு உங்க மூளை அதுல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே அடம் பிடிக்கும். ஒரே நாள்ல நம்மளால அப்படியே தலைகீழா மாறிட முடியாது, அது அடம் பிடிக்கும். அப்பதான் அப்பா என்ன பண்ணுனா, கொஞ்சம் அறிவாளியா புத்திசாலித்தனமா அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும். அந்த அம்மா கிட்ட அந்த நிறைய சம்பளம் வருது, உனக்கு பிடிச்ச மாதிரி சில நகையெல்லாம் வாங்கி தரேன், உனக்கு பிடிச்ச மாதிரி அதை இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும்.
பசங்களை உனக்கு அங்க விளையாடுறதுக்கு பார்க்கெல்லாம் இருக்குப்பா, இன்னும் சூப்பரா இருக்குப்பான்னு சொல்லிட்டு பசங்களை அவங்க கன்வின்ஸ் பண்ணணும். அவரு அதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணாதான் அவங்களை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போக முடியும். அப்போ அதே போலதான் நம்முடைய இந்த உடம்பு, மூளை இதெல்லாம் நாம பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஒரு பிராக்டிஸ் நான் ஒண்ணு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, அதை பண்ணா நல்லா இருப்போம், நல்லபடியா நம்ம லைஃப்ல சேஞ்ச் வரும் தெரியுது, புரியுது. எதுக்கு? நம்முடைய அறிவுக்கு. அப்பா மாதிரி இருக்கக்கூடிய அறிவுக்கு புரியுது. ஆனா அம்மா மாதிரியும் பசங்க மாதிரி இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு புரிய மாட்டேங்குது. அதனாலதான் 4 நாளைக்கு மேல செய்ய முடியல, அடம் பிடிக்குது. அப்ப நாம என்ன கன்வின்ஸ் பண்ணா, அதனால நமக்கு என்னென்ன ரிசல்ட் கிடைக்கும், என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும். சோ இம்ப்ளோசிவ் எனர்ஜிக்கும் எக்ஸ்ப்ளோசிவ் எனர்ஜிக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னேன். எக்ஸ்ப்ளோசிவ் எனர்ஜில இருந்தா எவ்வளவு பிரச்சனைகள் வரும், இம்ப்ளோசிவ் எனர்ஜிக்கு மாறினா எவ்வளவு நல்ல விஷயம் நடக்கும்னு சொன்னேன். அப்போ ஒரு ஒரு விஷயத்த இந்த பிராக்டிஸ் வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம்னு ஒண்ணு தோணும். அட நாளைக்கு பாத்துக்கலாங்க, அட அப்புறம் பண்ணிக்கலாங்க, அப்படி தோணும் போது தான் நம்ம இந்த பயிற்சியினுடைய பெனிஃபிட்ஸ் எடுத்து சொல்லணும். புரியுதுங்களா? இந்த இம்ப்ளோசிவ் எனர்ஜில இருந்தோம்னா நமக்கு நல்லா நடக்கும், வர நபர்கள் நம்ம கிட்ட சந்தோஷமா பேசுவாங்க, இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகும், சோ நம்ம வாழ்க்கை இன்னும் சூப்பரா மாறும்னு சொல்லிட்டு அந்த பெனிஃபிட்ஸை நம்ம எடுத்து சொல்லணும். அடுத்ததா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன், ரிலேஷன்ஷிப்குள்ள ஆர்டர் போடக்கூடாது. அந்த இடத்துல ஆப்ஷன் தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதையும் நீங்க மாத்தி ஏதோ ஒண்ணு திட்டுற மாதிரியோ கோவப்பட்டு அவங்கள இன்னைக்கு மட்டும் வரட்டுமே, இன்னைக்கு அவங்க 1ல 2 பாத்துறேன் அப்படின்னு நமக்கு தோணுது இல்ல, கோவம் வருது இல்லைங்களா? அந்த டைம்ல நம்மளை கன்வின்ஸ் பண்ணணும். நாம இந்த மாதிரி விஷயத்த சொல்லி 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 நம்ம கன்வின்ஸ் பண்ணணும். அப்படி கன்வின்ஸ் பண்ணாதான் அப்பா கூட இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பெரிய ஒரு வேலைக்கும் நல்ல ஒரு இடத்துக்கும் வருவாங்க. இல்லைன்னு சொன்னா ஒருத்தரும் வரமாட்டாங்க. அப்பாவே கன்வின்ஸ் பண்ணி இந்த வேலையை போதுன்னு வீட்லயே உட்கார வச்சிருவாங்க. அப்ப இதுதான் நடக்குது. புரியுதுங்களா? ஒரு கிளாஸுக்கு வரும், ஒரு விஷயம் புரியுதுன்னா அது அறிவுன்ற அப்பாவுக்கு புரியுது. ஆனா கண்டினியூவா ஏன் செய்ய முடியலன்னா, வீட்டுல இருக்கிற அம்மாவும் பசங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அப்பாவையே ஆஃப் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. அதனாலதான் நம்மளால அடுத்த கட்டன்றத போக முடியாம இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு ஏன் நம்ம ஒரு பிராக்டிஸ வந்து கத்துக்கிட்டோம்னா, ஒண்ணு புரிஞ்சிருச்சுன்னா, நல்லதான் இருக்குன்னு பண்ண ஆரம்பிச்சோம்னா 4 நாளைக்கு மேல பண்ண முடிய மாட்டேங்குது, ஒரு வாரத்துக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றது அறிவியல் பூர்வமாவும் சைக்கலாஜிக்கலாவும் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சோ இதுக்கு என்ன ரெமிடி, என்ன தீர்வு? என்ன ரெமிடி, என்ன தீர்வு? இதுக்கு தீர்வு ஒரு பரிகாரம். என்ன பரிகாரமா இருக்கும்? யோசிச்சு சொல்லுங்க, என்ன பரிகாரமா இருக்கும்? நான் இன்னைக்கு ஒரு பரிகாரம் தான் கொடுக்க போறேன். இது வரைக்கும் பரிகாரம் கொடுக்கல, பட் இன்னைக்கு ஒரு பரிகாரம் கொடுக்க போறேன். என்னவா இருக்கும்? என்னவா இருக்கு? நீங்க என்ன வேணா பதில் சொல்லலாம், நீங்க ஆன்சர் சொன்னா மட்டும் போதும். என்னவா இருக்கும்? பரிகாரம் என்னவாக இருக்கும்? பரிகாரம் என்னவா இருக்கும்? கன்வின்ஸ் பண்றதுக்கு டிப்ஸ். குட். மைண்ட் கண்ட்ரோல். குட். மைண்ட் மெடிடேஷன், மூச்சு பயிற்சி. பரிகாரம் என்னவா இருக்கும்? ஒருவேளை தேங்காய் தான் உடைக்க சொல்லுவாரோ? இல்ல கோயிலுக்கு போய் சுத்த சொல்லுவாரோ? அப்படின்னு கூட சிலருக்கு தோணலாம். பாசிட்டிவ் எனர்ஜி, மைண்ட் கண்ட்ரோல், புத்தியை செயல்படுத்தல், உறுதிமொழி. உறுதிமொழி எல்லாம் எடுத்தோம்னா அப்பாவை மட்டும் தான் ட்ரெயின் பண்றோம், மத்தவங்க எல்லாம் சேர்ந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகே. சோ
பதில் கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ அதை ஒரு படத்தின் மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் மூளையினுடைய முக்கியமான வேலைகள். ஒண்ணு நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கணும், ரெண்டாவது நம்மளுடைய சக்தியை சேமிக்கணும். இங்கதான் அந்த விதி தல விதின்னு சொல்றோம் இல்லைங்களா? விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொன்னா அந்த மதி, அந்த அறிவின் மூலமா நம்ம கண்டுபிடிச்ச சில விஷயத்தை வச்சு அந்த விதியை நாம வெல்லணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மாறிதான் ஆகணும். மூளைக்கோட வேலையே சக்தியை சேமிக்கிறது மட்டும்தான். அப்போ அடுத்த கட்டமா நாம என்ன பண்ணணும், அதை ட்ரெயின் பண்ணணும். அந்த ட்ரைனிங்காக தான் இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு புரியும். நிலையான மாற்றம் நமக்கு கொண்டு வரணும்னா நம்முடைய மூளைக்கு தேவைப்படும் நாட்கள். சோ இந்த என்னதுங்க இது, வழுக்க மண்டையில முடி முளைச்ச மாதிரி அங்கங்க இருக்குதே அப்படின்னு சிலருக்கு தோணலாம், இல்ல வேறு மாதிரி இருக்குதே அப்படின்னு கூட தோணலாம். சோ முதல்ல இருக்கிறது 7ன்னு போட்டு சிகப்பு கலர்ல போட்டிருக்கேன். அந்த இடத்துல கொஞ்சமா தான் அங்கங்க வேர் முளைச்ச மாதிரி இருக்கு. அடுத்ததா 14 நாள்னு போட்டு அங்கேயும் சிகப்பு கலர் போட்டு அங்கேயும் அங்கங்க வேர் முளைச்ச மாதிரி போட்டிருக்கு. 21வது நாள்ல சிகப்பு மாதிரி பச்சை கலர் மாறி இருக்கு. சிகப்பு இல்ல பச்சை கலர் மாறிடுச்சு. இப்போ நிறைய வேர்கள் உருவாயிருக்கு. 42 நாள்ல இன்னும் அதிகமா உருவாயிருக்கு. சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு விஷயத்த ஒரு யூடியூப்ல பார்த்துட்டீங்க, இல்ல கிளாஸுக்கு வந்துட்டீங்க, புக்ல படிச்சுட்டீங்க, அத ஒரு வாரம் கண்டினியூவா ஃபாலோ பண்ணா முதல் படத்துல பார்த்த மாதிரி அங்கங்க வேறு மாதிரி என்ன நடக்கும்னா, உங்க மூளையில இருக்கக்கூடிய நியூரான்கள்லாம் ஒன்னோடு ஒண்ணு சேர ஆரம்பிக்கும். ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இந்த பயிற்சியை பண்ண ஆரம்பிக்கும். 7 நாளும் அடுத்த 14 நாளும் ரெட் கலர் ஏன் சிம்பிள் போட்டிருக்குன்னா ரொம்ப கஷ்டம். 7 நாள் 14 நாள் பண்றது ரொம்ப 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 கஷ்டமான வேலை. அடுத்து அங்கிருந்து ஒரு 21 நாள் நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிரும் நமக்கு. அதனாலதான் 21 நாளுக்கு அப்புறம் பச்சை கலர்ல போட்டிருந்தேன். சோ உதாரணமா சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒருத்தர் டிரைவிங் கத்துக்கணும், கார் ஓட்டுறதுக்கு டிரைவிங் கத்துக்கணும்னு நினைக்கிறாருன்னா, முதல் நாள் கார் எடுத்துட்டு வந்து இந்த காரு ஏறி உட்கார்ந்த உடனே ஓட்டுங்க பண்ணா அப்படியே நல்லா வந்து ரேசர் மாதிரி ஓட்டுவாருங்களா? கிடையாது. எது கிளச்சு எது கியர்னு சொன்னாலே பயத்துல கிளச் அமுக்கிறதா இல்ல ஆக்சிலேட்டர் அமுக்கிறதா மாத்தி மாத்தி ஏதாவது அமுக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி அப்போ முதல்ல ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்கன்னா அதுல எது இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்க மூளை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அதுவே ஒரு 7 நாள் பிராக்டிஸ் பண்ணி ஒரு 14 நாள் பிராக்டிஸ் பண்ணி அதை தாண்டி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அது ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயமா உங்களுடைய மூளை எடுத்துக்கும். சோ இந்த தலைவிதியை நாம மாத்தணும் அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, மூளையினுடைய வேலை என்னன்னா எனர்ஜியை சேமிக்கிறது. ஆனா நாம கண்டினியூவா ஒரு விஷயத்த டெய்லி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணும்னா அந்த வேலையில எனர்ஜி செலவாகலைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை தொடர்ச்சியா செய்ய ஆரம்பிக்கும். அந்த வேலையில எனர்ஜி செலவாகலன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா அதை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எதை வந்து பரிகாரம், என்ன பரிகாரம்னு சொன்னா எல்லா பரிகாரத்துக்கும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. அது என்னன்னா எல்லா பரிகாரத்தையும் 48 நாள் ஒரு மண்டலம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. எந்த பரிகாரமா இருந்தாலும் 48 நாள் பண்ணுங்க, ஒரு மண்டலம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்ப நான் என்ன பரிகாரம்னு சொல்ல வரேன்னா, நீங்க எதை வேணாலும் செய்யுங்க, எடுத்து செய்யுங்க, 48 நாளைக்கு தொடர்ச்சியா அதை எடுத்து செய்யுங்க. எதை செஞ்சாலும் 48 நாளைக்கு தொடர்ச்சியா அதை எடுத்து செஞ்சால் மட்டும்தான் அதுல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்ததா 48 நாள் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பழக்கமாவே மாறிடும். உங்க தலைவிதி மாறும். அந்த இடத்துல உங்களுடைய தலைவிதி மாறிடும். இப்போ காலை சக்கரமே நம்ம உதாரணமா எடுத்துக்கோமே. முதல்ல வரும்போது இப்ப நீங்க இருக்கீங்க இல்லைங்களா, 57 பேர் இருக்கீங்க. எல்லாரும் காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்ணிருந்தீங்களா? எல்லாரும் காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு இருந்தீங்களா? உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா படுத்து தூங்கி இருந்திருப்பீங்க.
அப்போ காலை சக்கரம்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள உங்களை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப ரெகுலரா உங்களால பண்ண முடியுதா? இப்ப ரெகுலரா 5:30 மணிக்கு எந்திரிச்சு பண்றீங்க. மார்கழி மாசம் குளிருது, நல்லா தூக்கம் வருது அப்படின்னு வந்தாலும் சரி ஓகே எந்திரிச்சு நம்ம பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ரெகுலரா எந்திரிச்சு பண்றீங்க இல்லைங்களா? அப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போதுதான் உங்க மூளைக்கு என்ன இருந்துச்சுன்னா இது எனர்ஜி செலவாகுது, இது எனர்ஜி செலவாகுது அப்படின்னு இருந்துச்சு. அதை தொடர்ச்சியா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இதுக்கு எனர்ஜி செலவாகல, இது நம்முடைய ஹாபிட்டா மாறிடுச்சு. இப்ப உங்களுக்கு எந்திரிச்சு இந்த பயிற்சி பண்றது ஈஸியா மாறிடுச்சு. சோ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா தலை விதின்றது நமக்கு நாமளே போட்டுக்கிற விஷயம். அதை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா, அதை உடைக்கணும்னா அதுதான் சொல்லுவாங்க உலகின் தலை சிறந்த சொல் செயல். உலகின் தலை சிறந்த சொல் செயல். அந்த செயலை தொடர்ச்சியா 21 நாள் தாண்டி 48 நாள் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா எதை நம்ம தலை விதின்னு சொல்றோமோ அதை நம்மளால மாத்த முடியும். எது நம்மளால பண்ண முடியல, ஐயோ இது நமக்கு வரமாட்டேங்குதே, இது சரிப்பட்டு வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்றானா அதுக்கெல்லாம் இவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு இல்லைங்களா? இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான்ப்பா, இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாமான்றீங்களா? அது எதெல்லாம் சரிப்பட்டு வராதோ அது சரியா வரணும்னா மினிமம் 21 நாள்ல இருந்து 48 நாள் நம்ம அதை பயிற்சியா பண்ணணும். அதை பண்ணும்போது நமக்கு தேவையில்லாம பண்ண முடியல, இல்ல வந்து அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வருதுன்னா அப்பதான் நம்மளை நாமளே கன்வின்ஸ் பண்ணணும். அதனால என்ன பெனிஃபிட் கிடைக்குன்றது சொல்லி சொல்லி நாம என்ன பண்ணணும், நம்மளை நாமளே கன்வின்ஸ் பண்ணணும். இதை கூட இன்னும் சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா முடியலைங்க, வலிக்குதுங்க, பண்ண முடியலைங்க அப்படின்னும் போது என்ன ஹார்மோன் சுரக்கும்? கார்டிசோல்ன்ற ஹார்மோன் சுரக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. முடியலைங்க, பண்ண முடியலைங்க, ஐயோ முடியல விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது கார்டிசோல் ஹார்மோன் நமக்குள்ள சுரக்கும். அப்போ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து சொல்றோம் இல்லைங்களா? இந்த யோகா எல்லாம் நம்ம பண்ணோம்னா உடம்பு ஃபிட்டா இருக்கும், நம்ம முக்கியமா வாழ முடியும், உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும், வயசானதுக்கு அப்புறம் நமக்கு உதவி பண்ண 4 பேர் தேவையில்லை, நாமளே எந்திரிச்சு நடந்து போய் வர முடியும். ஏன்னா இருக்குதுலே கொடுமையான விஷயம் நமக்கு நம்முடைய எல்லா வேலையும் செய்யறதுக்கு இன்னொரு நபர் வேணும், தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் வேணும், உட்கார வைக்க ஒருத்தர் வேணும். அதெல்லாம் தான் இருக்குதுலே கொடுமையான விஷயம். அப்ப ரெகுலரா இந்த பிராக்டிஸ் நம்ம பண்ண 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 என்னன்னா இந்த காலை சக்கரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்போ அதுல இருந்து நாம வெளியே வரோம். சோ இந்த விஷயத்துல நம்ம நமக்கு சொல்லி கன்வின்ஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா நமக்குள்ள டோப்பமின் சுரக்கும். இதெல்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணும்போது டோப்பமின் சுரக்கும். அந்த கன்வின்ஸ் பண்ணிட்டோம்னா அது அந்த செயல்ல இறங்கிடும். சோ இதுதான் இந்த முக்கியமான விஷயம். சோ தலைவிதி அப்படின்றத பெருசாலாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். யாருக்குன்னு சொன்னா ஒரு விஷயத்த தொடர்ச்சியா 21 நாள்ல இருந்து 48 நாள் செய்யற ஒரு நபருக்கு அது ரொம்ப ஈஸியான எளிமையான ஒரு விஷயம். அதை உடைக்கிறதோ மாத்துறதோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதைத்தான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் மூலமாகவும் இந்த காலை சக்கரம் இந்த வச்சே உங்களுக்கு என்ன பண்ணா அது வந்து புரிய வச்சேன். ஸோ இப்படி நீங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அது அடுத்த கட்டம் வரும். ஒரு விதைய போட்டு தண்ணி ஊத்தி ஒரு செடியா வளர வைக்கிறதுக்குள்ள அடுத்து ஒரு ஸ்டேஜ் வர வைக்கிறதுனா நம்ம அதை பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். ஆடு மேய்ஞ்சிருமா, மாடு மேய்ஞ்சிருமா, இல்ல பக்கத்துல என்ன புடிங்கிட்டு போயிடுவானா, இதெல்லாம் வந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், அதை நம்ம வந்து வேலி போட்டு பார்க்கணும். அது கொஞ்சம் மரமா வளர்ந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அதுவே பார்த்துக்கும். மழை வந்தாலும் அதுவே பார்த்துக்கும். அந்த மாதிரிதான் ஒரு பழக்கத்தை நம்ம ஒரு 21 நாள் நம்ம என்ன பண்ணணும், அதை வளர்க்கணும்னா அதை பார்த்து வளர்க்கணும். அதுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிடும்னா உங்களுக்குள்ள பழக்கமாவே மாறிடும். அதுதான். சோ இத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா தலைவிதியை மாற்ற முடியும். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நிறைய உதாரணங்கள் ஏகப்பட்டது இருக்கு. சோ இந்த விதி, இந்த தலைக்குள் இருக்கக்கூடிய மூளையில் இருக்கும் விதியை நாம மாத்தி எழுதணும் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நம்ம பண்ணோம்னா அதை மாத்தி எழுத முடியும். இதுதான் அறிவியல் தலைவிதியை பத்தி அவங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி எடுத்து சொல்றாங்க. சோ இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்
அப்படின்னு சொன்னா இந்த தலைவிதின்னு சொல்றாங்களே, அதை மாத்த முடியுமா? அதை எப்படி மாத்துறது? அதுக்கு பரிகாரம் கொடுக்குறாங்க. போய் கோயிலை சுத்துங்க, பூசணிக்காய் உடையுங்க, தேங்காய் உடையுங்கன்னு. இதெல்லாம் பண்ணா எப்படிங்க மாறும் அப்படின்ற சந்தேகம் பலருக்கு இருந்திருக்கும். தலைவிதினா தலைக்குள்ள இருக்குது மூளை. அந்த மூளைக்கு முக்கியமான வேலை 2. ஒண்ணு நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கணும், இன்னொன்னு நம்மளுடைய எனர்ஜியை சேமிச்சு வைக்கணும். எல்லாரும் இப்ப ஆல்மோஸ்ட் பாதுகாப்பா தான் இருக்கும். எனர்ஜியை சேமிக்கணும்னு சொல்லும் போது தான் நம்ம ஒரு நல்ல விஷயம் அதை செஞ்சா லைஃப்ல நல்லா வந்துருவோம். ஆனா பண்ணவே மாட்டோம். கேட்டா டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கே நம்ம காரணம் சொல்லிக்கிட்டு இருப்போம். இல்ல மத்தவங்க அதே காரணம் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு வேலையை செய்யும் போது அங்க நமக்கு எனர்ஜின்றது செலவாகுது. அதை குறைக்கிறதுக்காக தான் நம்மள மூளை அந்த வேலையை செய்யவே விட மாட்டேங்குது. அப்போ அந்த விஷயம் நமக்கு கண்டினியூவா பழக்கமா மாறணும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு அப்பா, அவருக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, சம்பளம் அதிகம். ஒரே நாள்ல கிளம்பிடலாம்னு சொன்னா வீட்டுல இருக்கிற யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்பாவையே கன்வின்ஸ் பண்ணி அவரையே ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம ஒரு கிளாஸுக்கு போகும்போதோ, ஒரு புக்கு படிக்கும்போதோ, ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கும்போது நல்லா இருக்கு பண்ணலாம்னு தோணும். ஆனா 4 நாளைக்கு மேல ஏன் பண்ண முடிய மாட்டேங்குன்னு சொன்னா இந்த உடம்பு, இந்த மூளை எல்லாமே ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணும், அதை சப்ரஸ் பண்ணி அப்பாவே ஆஃப் பண்ணிடும். சோ அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா மினிமம் 21 நாள்ல இருந்து 48 நாள் நம்ம அந்த பயிற்சியா செஞ்சுதான் ஆகணும். செஞ்சாதான் மாற்றம்ன்றது வரும். அப்போ இடையில செய்யும் போது நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிலாம் தோணுதுன்னா அதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணும்போது நமக்கு டோப்பமின்ற ஹார்மோன் சுரக்கும். அந்த டோப்பமின் ஹார்மோன் சுரந்தா அந்த செயலை செய்வதற்கான எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள வந்துடும். கார்டிசோல் சுரந்தா இருக்க எனர்ஜியும் போயிடும். டோப்பமின் சுரந்தா செயல் செய்யறதுக்கான ஒரு எனர்ஜி வந்துடும். ஸோ அந்த எனர்ஜி நம்ம வர வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த பயிற்சியை செய்ய வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்கா லைஃப்ல எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சோமோ, ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அதை சால்வ் பண்ணணும்னு நினைச்சோம், அது சால்வ் ஆகும். பண பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஒரு வேலை பண்ணணும் இல்ல ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதை செய்ய முடியும். ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கான தீர்வு கிடைச்சு அதை நம்ம எடுத்துட்டு போவோம். இந்த மாதிரி உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணாலும் அதை நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவையான முக்கியமான விஷயமே இதுதான். நம்மள அடுத்த கட்டம் போக விடாம நம்ம காலை பிடிச்சி இழுக்கிறதும் நம்ம மூளை தான். நல்லா பிடிச்சி புரிஞ்சுக்குங்க. நம்மள அடுத்த கட்டம் போக விடாம நம்ம காலை பிடிச்சி இழுக்கிறது யாரோ கிடையாது. இதற்கு பாருங்க, தலைக்குள்ள ஒரு மூளைன்னு ஒண்ணு இருக்கு இல்ல, அதுதான் நம்ம காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அதை சரியான இப்ப நான் சொன்ன மெத்தட் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம காலை பிடிச்சி இல்ல, நம்மள மேல தூக்கிட்டு போறதும் அதே மூளை தான். கொடுப்பவனும் அவன்தான், கெடுப்பவனும் அவன்தான். இதுக்கு பதில் எங்க வீட்டுக்காரர் தாங்க, அவர் ஒருத்தர் தாங்க என்னை போட்டு இப்படி இம்சையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் நல்லா தாங்க இருக்கேன், எங்க ஒய்ஃப் எப்ப நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னால பாசிட்டிவா இருக்க முடியலைங்க. சோ வேலையில அப்படியே என்ன டார்ச்சர் பண்றாங்க, டென்ஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க மேல காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிட்டோம்னா கொடுப்பவனும் அவன்தான், கெடுப்பவனும் அவன்தான். இவனை கொடுக்கிறவனமா மாத்துறதும் கெடுப்பவனா நம்மளே மாத்தி வச்சுக்கிறதும் அதை பத்தி தான் இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். சோ நீங்க உங்க மூளைய உங்களுக்கு கொடுக்கிறவனா வச்சுக்க போறீங்களா அல்லது உங்களை கெடுக்கிறவனா வச்சுக்க போறீங்களான்றத நீங்க தான் முடிவு செய்யணும். சோ இதோட இந்த பயணம், அதாவது நம்முடைய வாழ்க்கைன்றது ஒரு பயணம், ஒரு அழகான அற்புதமான சுவாரஸ்யமான ஒரு பயணம், ஒரு டிராவல். அந்த டிராவல்ல நான் கொஞ்சம் அப்படியே உள்ளே வண்டியை உள்ள விட்டு இப்போ அந்த ட்ராக்ல இருந்து கொஞ்சம் வெளியே போறதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு. ஸோ இந்த பயணம், ஆரம்பிச்ச பயணம் இப்போ சிறப்பா ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு என்னால முடிஞ்ச என்ன தகவலை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து இப்போ என்னுடைய பயணத்தை இங்க முடிச்சு கொள்வதற்கான ஒரு நேரமும் வந்துருச்சு. ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த, ஏன்னா எவ்வளவு விஷயம் நமக்கு தெரிஞ்சாலும் அதை எடுத்து சொல்றதுக்கு ஒரு மேடைன்னு ஒண்ணு தேவை. நிறைய பேருக்கு என்னை விட நிறைய அறிவார்ந்த விஷயங்கள்லாம் தெரியலாம், ஆனா எடுத்து சொல்றதுக்கு அவங்களுக்கு மேடைன்னு ஒண்ணு கிடைக்காம இருக்கு. அதனால நான் தான் அறிவாளி, எனக்கு தான் நிறைய தெரியும் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு ஒரு மேடை கிடைச்சது, ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதை நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சரியா பயன்படுத்தி மற்றவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன கொடுக்க முடியுமோ அதை உங்களுக்கு புரியிற மாதிரி
தெளிவா, ஈஸியா, சுருக்கமா, சிம்பிளா நான் அதை கொடுத்திருக்கேன். சோ இதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய ரோட்டரி சங்கம், அடுத்து குணபாலன் ஐயா, காலை சக்கரத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா. தேங்க்யூ. சிறப்பான பயணம் தான் சொல்லலாம். அந்த பயணத்துல வந்து எங்களுக்கு என்ன கிடைச்சதுனாக்கா, நாங்க வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து எங்களோட பயணங்கள் வந்து 899வது நாள்ல நாங்க பயணிச்சிட்டு இருக்கோம். அந்த இடையில வந்து சொன்ன மாரி அப்படியே லெஃப்ட் வந்து அப்படியே ரைட் எடுத்து போயிட்டு இருக்கீங்க. அதனால வந்து உங்களோட அந்த லெஃப்ட் வந்த பயணங்கள் எங்களுக்கு ஒரு சிறப்பா இருந்துச்சு. இப்ப நீங்க ரைட் எடுத்து போறது வந்து திருப்பி லெஃப்ட் வருவீங்கங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய பயணங்கள் எங்களுக்கும் திரும்ப திரும்ப கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்க அந்த நேரத்துல நினைவு கூர்றோம். இன்னொன்னு முக்கியமான செய்தி என்னன்னா, அந்த டோபமைன், கார்ட்டிசோல் என்னங்கிறத வந்து நாங்க அறியாமையில், அதாவது எல்லாருமே இந்த காலச்சக்கரத்துல வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்கங்கிறது இப்பதான் எங்களுக்கு தெரிய வருது. அந்த டோபமைன் எந்த அளவுக்கு சுரக்குறோங்கிறத வந்து பயன்படுத்திட்டாங்க எல்லாருமே. ஆனா வந்து தெரியாதத வந்து இன்னைக்கு எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்லலாம். ஏன்னா அந்த டோபமைன் என்ன, கார்ட்டிசோல் என்ன அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு தெரியாத, ஆனா நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, சில பேருக்கு வந்து தானாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாரி இந்த காலச்சக்கரத்துல பயணிக்கிறவங்களுக்கு தானாவே நடந்திருக்குங்கிறது இப்பதான் எங்களுக்கு புரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட 899 நாள், நீங்க 48 நாள் தான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 899 நாள் இந்த பயணங்கள் வந்து தொடர்ச்சியா வந்துட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து அபரிவிதமா இன்னைக்கு வந்து அந்த ஆனந்தமான அந்த செல்கள சுரக்க அவங்க வைக்கிறதுக்கு எல்லாம் உண்டான வாய்ப்பு. தலைவிதி மாத்திட்டாங்க சார். தலைவிதியை மாத்திட்டாங்க. ஆமா. இன்னும் சொல்ல போனாக்கா எல்லாருமே தலைவிதிய மாத்தி இன்னைக்கு அந்த இதுல வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. அத எங்களுக்கு அற்புதமா இன்னைக்கு புரிய வச்சது உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம். அதாவது நாங்க வந்து அதுக்காக வந்து பரிகாரம் வந்து தேடல. அந்த பரிகாரத்த வந்து நீங்க வந்து அற்புதமா எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய செஷன் வந்து எங்களுக்கு காலச்சக்கரத்துல வந்து எல்லாருக்குமே அந்த எத்தனை 1000 கோடி செல்களுக்கும் ஒண்ணுத்துக்கும் உள்ளார போய் பதியிற அளவுக்கு இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட 10,000 கோடி செல்கள் இருந்தாலும், அதுல ஒரு செல்லுலயும் போய் பதிய வைக்கிற அளவுக்கு உங்களுடைய அந்த பயிற்சி முறைகள் எங்களுக்கு சிறப்பா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த பயணிக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்வா இருந்திருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு எந்த அளவும் எல்லளவும் மிக இல்ல. அந்த அளவுக்கு சிறப்பா இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு செய்கைகள் செய்யக்குள்ள செய்யறது பெருசு கிடையாது. ஆனா அத செய்யறது என்னத்துக்காக செய்றோம், எப்படி செய்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு செய்யணும் அப்படிங்கிறத வந்து நீங்க சிறப்பா சொன்னீங்க. அதனால எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியா தான் இருந்திருக்கீங்க. அதனால வந்து உங்களுடைய அந்த காலைச்சக்கரம் மேடை வந்து பெரிய ஒரு அலங்கார மேடையா உங்களுக்கு இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்க அத வந்து இந்த அலங்கார மேடைய வந்து எந்த காலத்திலயும் நீங்க மறக்கவும் மாட்டீங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். தொடர்ச்சியான அது சொன்ன மாரி உங்களுடைய திரும்ப திரும்ப இந்த காலச்சக்கரத்துல உங்களோட பயணங்கள் தொடர வேண்டும் என்று அனைவரின் சார்பாக அந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, உங்களுடைய அனைத்து செஷனையும் நீங்க இதுவரைக்கும் கொடுத்த எல்லா செஷனையும் வந்து நாங்க தொடர்ச்சியா இதுல பின்பற்றுவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த நேரத்துல நாங்க ஒரு உறுதிமொழியாவே கூறுறோம். எந்த அளவுக்கு நீ செஷன வந்து எங்களுக்கு குடுத்தீங்களோ, அதே மாரி நாங்களும் இந்த விஷயங்கள இப்ப மற்றவர்களுக்கு எடுத்துக்கொண்டு கொடுத்து, மற்றவர்களும் இது பயன்படுறது, பின்பற்றது எல்லா வகையிலும் இந்த காலச்சக்கரம் வந்து ஒரு முழு மூச்சா இருந்து செயல்படும் என்று உங்களுக்கு வந்து இந்த நேரத்துல நாங்க ஒரு உத்தரவாதமாவும் நாங்க குடுக்குறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி. இந்த நிகழ்வு வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 899 நாள் நமக்கு சிறப்பா ஐயா வந்து நமக்கு வழிமொழித்து குடுத்திருக்காங்க. அதாவது நேத்து எல்லாத்தையும் படிச்சிருக்காங்க. மாதத்திலேயே மார்கழி முதன்மையானது அப்படிங்கிறதுல. அதனால எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு அவங்க வந்து நமக்கு சொல்லிக் குடுத்தத வந்து அந்த முதன்மையான மார்கழி மாசத்துல வந்து நம்ம எல்லாருமே திரும்பவும் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எல்லாம் செயல்பட வேண்டும். இந்த செஷன நமக்கு வந்து சிறப்பா ஏற்படுத்தி குடுத்து, சிறப்பித்துக் கொடுத்த ஆட்டம்ஸ் உதயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஐயா வந்து செஷன வந்து நமக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நீங்க குரூப்ல தெரிவிங்க. உங்களுக்கு அ இவங்கள்ட்ட நெறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு, டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, இன்னைய செஷனுக்கு வேணா டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நீங்க இதுவரைக்கும் எடுத்த வகுப்புகள்ல வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா, நீங்க குரூப்ல தெரிவிச்சீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம அந்த கேள்வி பதிலுக்குன்னே ஒரு செஷன் நம்ம வந்து இன்னொரு நாள் வந்து அவங்க எப்படி
ஃப்ரீயா இருக்காங்களோ அந்த டேட்ல வந்து நம்ம அவங்கள கூப்பிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக இந்த காலச்சக்கர நிகழ்வுல வந்து அவங்க உரையாற்றுறதுக்கு நம்ம வாய்ப்பை ஏற்படுத்துவோம். அதனால இந்த குழுல உள்ளவங்க நான் குரூப்லயும் போடுறேன். குழுல உள்ளவங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும். உங்களுடைய கேள்வி பதில் இன்னைக்குன்ற செஷனுக்குள்ளத இன்னைக்கு கேட்டுங்க. மத்தபடி குரூப்ல வேணும்னாக்கா நீங்க கண்டிப்பா கேளுங்க. அப்படிங்கிறத வந்து நான் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, மற்றும் ஒரு நிகழ்வு நான் சொல்றேன். நாளைக்கு வந்து நம்ம காலைச்சக்கரத்தோட 900வது நாள். 900 900வது நாள் நம்ம நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 2022 ஜூலை 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வு மார்கழி மாதம். அதாவது மாதத்திலே மார்கழி சிறந்தது அப்படிங்கிற மாரி நமக்கு அந்த காலச்சக்கரத்திலே 900வது நாள் அந்த மார்கழியில கிடைச்சிருக்கிறது. அந்த பிரபஞ்சத்தோட பெரிய ஆற்றல். அதனால 2ம் ஒன்று சேர்ந்து நாளைக்கு வந்து நம்ம இந்த சிறப்பா நம்ம வந்து நிகழ்வு நடத்தப் போறோம். உங்களுடைய அனைவரின் வேண்டுகோளுக்கிணங்க காலை 5 மணிலேருந்து 5:30 மணி வரை வந்து அந்த தியானத்த வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து நடத்தப் போறோம். நம்ம காந்தி வெங்கட்ராமன் ஐயா தான் நாளைக்கு அந்த தியானத்த நமக்கு வந்து முதலா துவக்கி வைக்கிறாங்க. கண்டிப்பாக அனைவரும் நீங்க எல்லாருமே வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருமே 5 மணிக்கு வந்துருங்க. 4:50க்கு உங்களுக்கு நம்ப ஜூம் ஐடி ஓப்பன் ஆயிடும். கரெக்ட்டா 5 மணிக்கு நம்ம ஷார்ப்பா ஆரம்பிப்போம். ஏன்னா எத்தன நபர்கள்ங்கிறதெல்லாம் அதுல கணக்கு கிடையாது. தியானம் 1/2 மணி நேரம் எல்லாருமே எடுத்துக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்ம அத செய்றோம். கண்டிப்பாக 5 மணிக்கு எல்லாருமே 4:50லேருந்து 55க்குள்ள என்டர் ஆயிடுங்க. 5 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் தியானம் நடக்கும். 5:30லேருந்து 6:30 மணி வரைக்கும் ரெகுலர் செஷன் நடக்கும். அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, கண்டிப்பாக அந்த மார்கழி மாதத்தோட பயன நம்ம வந்து அனுபவிக்கணும். அந்த ஐயா சொன்ன மாரி ஆன் பண்ணிட்டு வச்சுட்டு தூங்கிடக்கூடாது. அதனால வந்து எல்லாருமே வந்து கரெக்ட்டா வந்து அத செய்யணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்ம அத கொண்டு வர்றோம். அந்த பயன வந்து எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுல தான் நாளையிலேருந்து நம்ம அத செஷன் குடுத்துருக்கோம். எல்லாருக்குமே அடுத்த லெவல் போறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, அதுக்குண்டான போஸ்டர்ஸ் எல்லாமே நான் வந்து இன்னைக்கு குரூப்ல போட்டுருவேன். யார் யார் வர்றாங்க, நாளைக்கு ஒரு சும்மா ஒரு வாழ்த்துரையும் குடுக்குறதுக்காக ரோட்டரியிலேருந்து வர்றாங்க. இப்ப முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள்லாம். அதனால வந்து எல்லாருமே அந்த நிகழ்வ வந்து ஒரு சிறப்பு நிகழ்வா ஏற்படுத்தி, நான் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் மற்றும் மற்றவர்களையும் கலந்து கொள்ள வைக்க வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்தில கேட்டுக்கொண்டு, இன்றைய செஷனுக்கு உண்டான உங்களுடைய சந்தேகங்கள வந்து நீங்க ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஆடம் துரை. வணக்கம். வணக்கம் சார். நன்றி. உங்களுடைய அனைவருக்கும் அறிவுரையும் ஆகிவிட்ட நிகழ்ச்சிய 2025ல நீங்க வந்து உலகம் முழுவதும் எங்க மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் பிளான் ஏதோ இருக்கு. இந்த 50 எங்க ரோட்டரி சங்கத்தோடு மட்டும் இல்ல, எல்லார்ட்டயும் போய் சேர்க்கணும். நெறைய விஷயங்கள் இந்த டோக்குமெண்ட் பத்தியது, நம்ம உடல்ல உள்ள ஹார்மோன பத்திய விஷயங்கள்லாம் நெறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த மூளையை கொடுப்பூனாகிற விஷயத்த மக்களுக்கு சேர்க்கணும். உங்களுடைய புரட்சிய வந்து நீங்க வெளிப்படுத்துங்க. நாங்க கடலூர் மாவட்டத்துல உங்களுடைய செய்திகள கொண்டு போய் சேர்க்கிறோம். தேங்க் யூ. இன்னும் நெறைய விஷயங்கள் செய்யணும். இது வந்து பயணம் முடிய போறது கிடையாது. இப்போ புது புது கேள்விகள் நாங்க கேட்க போறோம். இப்போ அடுத்த பயணம் உங்களுக்கு உண்டு. இப்போ அடுத்த கேள்விகள்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் குடுத்துருக்காங்க ஒரு வாய்ப்பு. அதுல ஓகே. நீங்க இன்னும் இன்னும் ஒரு 4 சண்டே ஓட்டலாம். 4 அது சண்டே. தொடர்ந்து ஆமா. 2025 முடிய 2002 இப்படியே 2000 ஒரு 48 வாரங்கள் உங்கள தொடர்ந்து கொண்டு வரதுக்கு வழி பண்ணிட்டு இருக்கோம். அது ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் சரி. நம்மளுடைய குணபாலன் ஐயாவுக்கு 900டைய வாழ்த்துக்கள். 4 அ 5 5:30க்கு எங்கள எழுப்பிட்டு இருந்தாரு. இப்ப 5 மணிக்கு கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க நாளையில இருந்து. அவங்களுடைய வளர்ச்சிகள் அவங்களுடைய வளர்ச்சிகள் இந்த மார்கழி மாதம் 31 நாள் தொடர்ந்து 29 நாள் மார்கழி மாதம் தொடர்ந்து போச்சுன்னு வச்சுக்கங்க. அது ஒரு பழக்கமாயிடும் போல இருக்கு. அந்த வளர்ச்சிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ரொம்ப சிறப்பா இருந்தது. 2 பேருடைய பயணமும் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கணும். 2025 சிறப்பா அமையணும். வாழ்த்துக்கள். நன்றி. ஐயா இப்ப வந்து ஐயா வந்து நம்ம சொன்ன மாரி லெஃப்ட் வந்துட்டு ரைட் தான் போயிட்டு இருக்காங்க. திருப்பி ரைட்ல போவே முடியாது. லெஃப்ட் வந்து தான் ஆகணும். கண்டிப்பாக பயணங்கள் தொடரும். அத எல்லாருக்குமே இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சின்ன பிள்ளைங்களுக்கு மிட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி ஏமாத்துறீங்க நீங்க. அப்படியா? ஐயா தொடர்ந்து வரணும் ஐயா. எங்களுக்கெல்லாம் இப்பதான் ஒரு கடுகளவு தான் தெரிஞ்சிருக்கு ஐயா. இன்னும் நிறைய இருக்குது தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஐயா. நீங்க ரெகுலரா செஞ்சீங்கன்னு சொன்னா, செஞ்சுட்டு எனக்கு இதெல்லாம் சேஞ்ச் ஆயிருச்சுன்னு சொல்லி உங்களுடைய ஃபீட்பேக் நீங்க குடுத்தீங்கன்னா,
நான் அடுத்தடுத்த செஷன்ல கலந்துக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறேன். நன்றிங்க. ஜஸ்ட் ஒன்லி சீரியல் பாக்குற மாதிரி நம்மளை பார்த்துட்டு மட்டும் போகாம, அதனால இந்த ரிசல்ட்லாம் கிடைச்சிருக்கு, இதை நான் மாத்திருக்கேன், என் லைஃப்ல இதெல்லாம் சேஞ்ச் ஆயிருன்னு சொல்லிட்டு நீங்க ஃபீட்பேக்ஸை கொடுக்கும்போது அடுத்த செஷன் பத்தி நம்ம அதை பத்தி யோசிக்கலாம். ஏன்னா நீங்க என்கிட்ட எதிர்பார்க்கறீங்க, நான் உங்ககிட்ட சில விஷயம் எதிர்பார்க்கணும் இல்லைங்களா? நான் எதிர்பார்க்கறது என்னன்னா ஏன் நன்மைக்காக இல்ல, உங்க நன்மையை தான் நான் எதிர்பார்க்கறேன். உங்களுக்கு என்ன நன்மை நடந்துச்சோ அதை நீங்க கொடுங்க, அதுக்கு நான் என்னோட முடிஞ்சதுன்னா அடுத்த விஷயத்தை நான் சில விஷயங்கள் கொடுக்குறேன். நான் முயற்சி பண்றேங்க. நன்றிங்க. அப்ப கூட முயற்சி தான் பண்றேன்ட்டீங்க. முடியும். ஐ வில் ட்ரை ஆல்சோ. நானும் முயற்சி பண்றேன். நன்றிங்க. நன்றி சார். இல்ல பயிற்சி பண்ண ஆமா, முயற்சி பண்றதோட பயிற்சி பண்ணுங்க. வேற ஐயா வணக்கம். சந்தேகங்கள்? ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். சோலை அன்பு, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டம். ஜோலார்பேட், திருப்பத்தூர் மாவட்டம். நானும் ஆமா. வேலூர் தான். சரி சரி, காலை வணக்கம். இப்படம் இன்றைய கடைசி என்ற மாதிரி முடிச்சிட்டீங்க. அப்பெல்லாம் போஸ்ட் ஓட்டுவாங்க, ஒரு நல்ல படம் ஓடிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, இப்படம் இன்றைய கடைசி அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா வாங்க, மறுபடியும் வாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஷேர் பண்ணுவோம். சரி, இந்த ஒரு இடத்துல என்னுடைய பதிவை நான் கொஞ்சம் பதிவு பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. அதாவது சொன்னீங்க ஐயா 48 நாள் அப்படின்னுட்டு. ஆமா. அதாவது 48 ஏன் 47 இருக்கக்கூடாது, இல்ல 49 இருக்கக்கூடாதுன்றதே நான் இங்க பதிவு பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்ப ஒரு மனிதனுடைய கால சுழற்சியும் இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஆமா. அதை பத்தி தான் குறிப்புகளும் வருது. இது நம்ம தமிழ் இதுல இல்ல ஆதியில சித்தா வைத்தியத்துல ஆயுர்வேதம் எல்லாத்துலயும் அதுதான் சொல்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனிதனுடைய இதுல பாத்தீங்கன்னா 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகம், நவகிரகம். ஆமா. இதனுடைய கூட்டுத்தொகை தான் 48ன்னு எனக்கு தெரிஞ்சது. அதை நான் இங்க பதிவிடுறேன். தெரிஞ்சிருக்கலாம் எல்லாருக்கும், இல்ல தெரியாம கூட இருக்கலாம். அந்த 48ன்றது அதுதான் அந்த மறுசுழற்சி. ஒரு மனிதனுடைய ராசியும் நட்சத்திரமும் கிரகங்களும் சேரும் போது நாம் எதைய நோக்கி போறோமோ, அது எதையாவது இருக்கட்டும், எந்த கோலை நோக்கி போறோமோ அது நம்ம மைண்ட் செட்டுக்கு வந்துரும்ன்றது. அது மருத்துவமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய எதிர்கால சிந்தனையா இருந்தாலும் சரி, எது விஷயமா இருந்தாலும் வரும்னு என்னோட இது. எனக்கும் ஒரு ஐயா சொன்னாரு, அதுதான் அதை நான் இங்க நல்ல விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு மருத்துவ 3 மண்டலம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. 1 மண்டலம், 2 மண்டலம், 3 மண்டலம். அதாவது அது 1 மண்டலம் எடுக்கும் போது அந்த மருத்துவம் வேலை செய்யுமா, 2வது மண்டலம் எடுக்கும்போது அது குணமாகுமா, 3வது மண்டலம் எடுக்கும்போது மீண்டும் நமக்கு அந்த பிரச்சனையோ அந்த நோயோ வராதுன்றது எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு சித்தரோட இது. அதை நான் இங்க பதிவிடுறேன். இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. 2வது கண்டிப்பா மாற்றம் வேணும்னா கண்டிப்பா எல்லாம் மார்கழி பூஜைக்கு வாங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். சந்தோஷம். நல்லது ஒரு பதிவு, நல்லது ஒரு நிகழ்வு. சந்தோஷம். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஹார்மோன் செல்கள் மனோபாவம் 4 விளக்கம் இருக்குங்களா ஐயா? ஆமாங்க. ஹார்மோன்கள் உடல் செல் மனோபாவம். கரெக்ட். அதுக்கு விளக்கம் தனித்தனியா உண்டுங்களா இல்ல ஒரே இதுதாங்களா? தனித்தனியா ஏற்கனவே நான் சொல்லிட்டேங்க ஐயா. இத்தனை கிளாஸ்ல எல்லாமே அதை பத்தி தனித்தனியா சொல்லிட்டு வந்ததுதான். ஹார்மோன் எப்படி மாத்திரம்னு சொல்லியாச்சு. உடலுக்கு தேவையான பயிற்சி நீங்க ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த பயிற்சி உடம்புக்கான பயிற்சி. உடம்ப வச்சு நம்ம சில செயல்கள் பண்ணணும் இல்லைங்களா? சில செயல்கள், அதுதான் உடல். செல்கள்னு சொல்லும் போது அதை கண்டினியூ பண்ணும்போது செல்கள் நமக்கு கரெக்டா இருக்கும். மனோபாவம் நம்ம கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. நமக்கு தேவை, நம்ம கன்வின்ஸ் பண்ணியே ஆகணும். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றிங்க மேம். நீங்க சொன்ன அந்த 7 நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 7, 21 அப்படி நீங்க சொன்னப்பல பாத்துட்டு அதை கண்டினியூ பண்ணாம இருந்தோம். ஆனா அதுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது இல்ல.
நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் இது போட்டு கொடுத்தீங்களே 27, 14, 21, 48 அது ஆமா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. நல்லது. நாங்க இனிமேல அந்த 21க்கு மேல வர்றதுக்கு கண்டிப்பா ஃபாலோ பண்றேங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். முன்னாடி அவரு உங்களுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இப்ப பேசினார் இல்லைங்க அந்த 48 நாளோட விளக்கம் கொடுத்தாரு. நிஜமா ஆமா. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த ஐயாவுக்கும் ரொம்ப நன்றிங்க. நன்றி, நன்றி. எங்க ஏதாவது ஒரு முக்கியமான குணபாலன் ஐயா. விஷயத்த கூட்டுனீங்கன்னா, அதோட கூட்டுத்தொகை ஆஸ்ட்ராலஜில இருக்கும். எங்களுக்கு தெரியலைங்க. அது இன்னைக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அந்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. எங்க நன்றி. குணபாலன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஆடம்ஸ் ஐயா வணக்கம். ஆடம்ஸ் ஐயா வணக்கம். வணக்கம், வணக்கம் சார். சார் இப்போ அஸ்ட்ராலஜியும் நம்மளுடைய ஹியூமன் பிரெயினையும் ஒண்ணா சேர்த்து அடுத்த செக்ஷனுக்கு ஐடியா பண்ணிட்டீங்களா? நான் அதுக்கு முதல்ல அஸ்ட்ராலஜி கத்துக்கணும் இல்லைங்களா? அதுக்கு சிந்திக்க புள்ள சொல்லி போட்டிருக்கோம். 48 நாள் எதுக்காக வந்ததுன்னு புள்ள சொல்லி போட்டோம். அப்ப கிரகங்கள், நட்சத்திரங்கள், ராசிகள், நம்மளுடைய நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்த லெவல் போயிடுவோம்ல நாங்க. அதிகம் நம்ம மூளைக்கு கொடுப்போம் பார்ப்போம்ல. கொண்டு போயிடலாம் சார். ஏற்கனவே நம்ம அதாவது நான் எப்படி எடுத்துட்டு வரேன்னா நான் எதிர்பார்க்குறது ரிசல்ட். நான் எப்பவுமே எதிர்பார்க்கறது ஒரு ரிசல்ட். அந்த ரிசல்ட்ட எனக்கு எதிரில் இருக்கிறவங்க கரெக்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நான் அடுத்து என்ன கொடுக்குமோ அதை நான் கொடுக்க ஆரம்பிப்பேன். கண்டிப்பா. அதான். ஆமா. இப்ப நடத்துற செக்ஷனோட பலன் என்ன, அதுல உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சாதானே நெக்ஸ்ட் என்னன்னு போக முடியும். ஆமா, ஆமா. கரெக்ட். வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால சிந்திக்கிறத மூளையை கொடுப்போம்னா இருந்துகிட்டே இருக்கட்டும். உங்களுடைய அறிவு உதயம் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கட்டும். தொடர்ந்து 2025ல வரும் வாரங்கள்ல சந்திச்சுக்கிட்டே இருப்போம். நன்றி. ஓகே சார். தேங்க்யூ. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் மேம். அந்த பரிகாரத்தை மார்கழி மாசம் நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்தது மார்கழி மாதத்துல ஸ்டார்ட் பண்றது நல்லது. ஏன்னா மார்கழி முடியும் போது பொங்கல் வந்துரும். பொங்கலுக்கு ஒரு 5 நாள் லீவ் ஆயிரும். 5 நாள் லீவ் ஆயிடுச்சுன்னா 6ஆவது நாள் வந்து பண்ண முடியாது. மறுபடியும் பழைய குருடி கதவை தோரடின்ற மாதிரி மறுபடியும் பழைய சொல்லே போயிடுவோம். இந்த மாசம் ஒரு நல்ல மாசம். அதுதான் இது நீங்க ஏதோ 30 நாள் நாங்க செய்யறோம் இல்லையா? அப்ப கண்டிப்பா பழக்கம் ஆயிடும்ல எங்களுக்கு. அதனால இதுல நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம்னு சொல்றோம். நல்ல விஷயம். பொங்கலே இருந்தாலும் பண்ணிட்டு தானே பொங்கல் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. வேற ஏதாச்சும் இருக்குங்களா? வேற ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னா கேட்டுருங்க. டைம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். ரொம்ப நன்றி. உங்க செக்ஷன் பார்த்து அந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணதுல இருந்து நிறைய இருக்குது. வாழ்க்கை தெரிந்து கொண்டேன். நன்றி. நல்லா இருக்கு சார். நல்லது, நல்லது, நல்ல விஷயம். சிறப்பு. நன்றி. நன்றிங்க. நன்றி குணபால ஐயா. ரொம்ப நன்றி. நாளைக்கு 900 நாளைக்கு நிகழ்ச்சியில சிறப்பா என்னென்ன விஷயங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு ரெடி எதிர்பார்த்துட்டு இருக்கோம் 5 மணிக்கு 4:50. அறிவு உதயமா சார். மிக்க நன்றி. எங்களுக்கெல்லாம் அறிவு உதயம் பண்ணிட்டீங்க. அறிவு உதயம் ஆயிருச்சு. நன்றிங்க. நன்றிங்க. வேலூர் மாவட்டத்துல நம்ம இருக்கிறதுனால பக்கத்திலேயே ரொம்ப ஒட்டிக்கிச்சு. நிறைய வந்துருச்சு. ஒரு விஷயத்தை 21 நாள் செய்யறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 7 நாள் பண்றது. ஆனா இப்போ 900 நாட்கள் ஒரு விஷயத்த ஒரு மனிதர் செஞ்சுட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது வார்த்தையால விவரிக்க முடியாது. பெரிய சாதனை நம்மளுடைய குணபாலன் ஐயா பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அவருடைய பணி மேலும் பல நாட்கள் 900 நாட்கள் அது அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கணும்ன்றதுனால நம்ம வாழ்த்திக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா சிறப்பா இருக்கும் சார். குணபாலன் யாராலையும் பண்ண முடியாத ஒரு சாதனை ஐயா. யாருமே பண்ண முடியாத சாதனை. எல்லாரும் பண்ண முடியாது. அதுக்கு பேர் என்ன சாதனை? ஆமா, யாரும் பண்ண முடியாத சாதனை கிடையாது. தலைவிதி யாரையும் செய்ய விட மாட்டாங்க சார். தலைவிதி
நானே பண்ணி அது வேற சாதனை. குணபாலன் ஐயா பண்றது அது பொது சாதனை. எல்லா மக்களுக்கும் தன்னலம் கருதாத சாதனை. நன்றி நன்றி. ஒரு வாழ்த்துக்களும் எல்லாம் பிரபஞ்சத்துக்கு தான் சேரும். ஏன்னா இறைவன் கொடுக்கறது நம்ம ஒரு வழி போக்கரா இருந்து நம்ம எல்லாத்தையும் போய் சேர்க்கிறோம். அவ்வளவுதான். அந்த கடமையை வந்து நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா அந்த சக்தி ஆற்றலை கொடுத்ததுனால இன்னைக்கு வந்து அந்த நிகழ்வு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு நன்றி. உங்களுடைய மன வாழ்த்துக்கும் நன்றி. கண்டிப்பா குணபாலன் ஐயா, உங்களுடைய குடும்பத்துக்கு முதல்ல நன்றி. ஏன்னா நீங்க இங்க உட்காந்துருக்கீங்கன்னா உங்க குடும்பமும் காரணம். நீங்க எந்த வெளியூருக்கும் போகாம எந்த நிகழ்ச்சிக்கும் போகாம காலையில வந்து உட்காந்துருக்கீங்கன்னா அவங்க குடும்பமும் காரணம். அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்றோம். என்னுடைய கைத்தட்டல்கள். 900 வாழ்க 900. நன்றி நன்றிங்க 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 ஐயா. சிறப்பு. ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி. இன்றைய காலை சக்கரம் நிகழ்வுல அறிவுதயம் நிகழ்வை நம்ம சிறப்பா ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஐயா திரும்ப வலியுறுத்தி சொல்றது என்னன்னா, அதாவது இது செஷன் வந்து ஒரு பேசிக் தான். இன்னைக்கு உங்களுக்கு கத்துக் கொடுத்தது வந்து ஒரு பேசிக் தான் அப்படிங்கறத இன்னைக்கு புரிய வச்சிருக்காங்க. இதோட அடுத்த நிலைகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்னன்னா, நம்மளே நிறைய சொல்லியிருக்கோம். குரூப்ல எல்லாருமே அன்னன்னைய செய்திகள் நீங்க பயனடைஞ்சதை வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல என்ன விஷயம்னா, அவங்களும் தொடர்ச்சியா நம்ம காலை சக்கர குழுல இயங்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால வந்து உங்களுடைய ஒவ்வொரு செய்கைகள், உங்களுடைய ஒவ்வொரு நாள் நீங்க கொடுக்குற பதிவுகள் வந்து கண்டிப்பா போய் அவங்கள போய் சேரணும். அடுத்த நிலைகள் வந்து நான் எடுத்து காலை சக்கரத்துக்கு எடுக்கிறேங்கிறத வந்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஐயா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது உங்க கையில தான் இருக்கு. அந்த தலைவிதியை வந்து நீங்க தான் மாத்தணும் அப்படிங்கிற நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து விதியை மதியால் தான் வெல்ல முடியும் அப்படிங்கிறத வந்து விதியை வந்து காலச்சக்கர அன்பர்களால் வெல்ல முடியுங்கிறது வந்து எனக்கு இருக்கு. கண்டிப்பாக நீங்க விரும்பீங்க. அதனால வந்து அடுத்த லெவலுக்கு உண்டான செஷனை வந்து விரைவில் வந்து ஐயா ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கைக்கு தான் இருக்கு. அதனால வந்து இனிமேல் ஐயா செஷனா இருந்தாலும் சரி, யாரோட செஷனா இருந்தாலும் குரூப்ல வந்து அன்னன்னைக்கு எடுக்கக்குள்ள அவங்களோட செஷனை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு பதிவு போடுங்க. அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறதையும் ஒரு பதிவு போடுங்க. அப்படிங்கிறது தொடர்ச்சியா அதுல குரு வந்து நம்ம வந்து வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாருமே பயன்படுத்திங்க, பின்பற்றீங்க. அதனால வந்து நமக்கு ஒன்றே வேண்டாம். இப்ப ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுங்க. டோபமைன் சுரக்கிறது அப்படிங்கிறது மனசுல வச்சுங்க. ஐயா கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். அவங்க சொன்னது நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த நம்ம எல்லாத்தையுமே வந்து 48 நாள் இல்ல, நம்ம தினம் தினம் நம்ம வந்து வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நம்மள்ட்ட வந்து நெருங்கிட்டு இருக்குங்கிறத வந்து நீங்க அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிட்டு, இன்றைய செஷன் வந்து ஏற்படுத்தி நமக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு அறிவையும் உதயம் ஏற்படுத்தி தன்னுடைய பேர்லயே அந்த உள்ள அந்த உதயத்தை வந்து இன்னைக்கு அனைவருக்கும் ஏற்படுத்தக்கூடிய அந்த அறிவுதயம்ங்கிற ஒரு செஷனை வச்சு நம்ம வந்து சிறப்பா நிகழ்வை கொண்டு நம்மளுடைய ஆட்டம்ஸ் உதயா அவர்களை நம்ம வந்து மீண்டும் மீண்டும் அந்த நேரத்துல வந்து நம்ம நன்றி கடன் பண்ணிருக்கோம். அவங்களுக்கும் அந்த நேரத்துல வந்து நம்ம நன்றிகளையும் சொல்லி கடமைப்பட்டுள்ளோம். நன்றிங்க ஐயா. மீண்டும் நன்றி. வணக்கம் சார். வணக்கம். ஒரு சின்ன தகவல் வந்து நீங்க சொன்னது கரெக்ட் சார். நான் வந்து ஒரு 21 நாள் முயற்சி பண்ணியுமே கூட என்னால வந்து உடம்ப நம்ம சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நோ ஆயில் நோ பாயில் ஃபுல்லா இயற்கை உணவா எடுத்தே ஆகணும் இந்த வாட்டின்னு சொல்லிட்டு 20 நாள் சாப்பிட்டு கூட என்னால இல்ல எனக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்டே ஆகணும்னு என்னோட மைண்டு போச்சு. ஏன்னா பக்கத்துல என் குழந்தையும் என்னோட கணவரும் சாப்பிடுறாங்க. என்னால முடியவே இல்ல. இல்ல என் உடம்புதான் எனக்கு முக்கியம். இதே சாம்பார் சாதம் இதை விட டேஸ்டா என்னால வைக்க முடியும் அப்படின்னு என்னோட மைண்ட மாத்தி 48 நாள் நான் கரெக்டா பினிஷ் பண்ணேன். சூப்பர் மேம், சூப்பர். ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிருக்காங்க. அதை செஞ்சு பார்த்து அதை வந்து அனுபவ பதிவா சொல்றாங்க. நான் சொன்னது அறிவு பதிவு. எனக்கு என்ன இதுல சந்தோஷம்னா, இப்ப நான் எங்க போனாலுமே எனக்கு எந்த ஃபுட் இருந்தாலும் ஓகே, எனக்கு சமைச்ச உணவு தான் வேணும் அப்படின்றது இல்ல. எனக்கு அதனால அது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கு. எங்க போனாலும் எனக்கு ஃப்ரூட் இருந்தாலும் போதும், இல்ல வெஜிடபிள்ஸ் நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு போனா கூட போதும். எனக்கு ஹோட்டல் வேணும் டிராவல்ஸ் டைம்ல அந்த ஒரு தொந்தரவே இப்ப எனக்கு இல்ல. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் 48 நாள் எங்க வீட்ல யாரும் சொன்னா கூட நம்பவே இல்ல. நான் அது என்ன சாப்பிட்டேன் சொன்னா கூட நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன சாப்பிட்டேன்னு பிக்கே எடுத்து வச்சுட்டேன். கவிதா ஃபுட்னு சொல்லிட்டு நேச்சுரல் ஃபுட் போட்டு பிக் எடுத்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்றது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க. அது எவ்வளவு நமக்கு எனர்ஜியா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அது ஒண்ணு செஞ்சேன் சார். அது ஒரு பதிவு சரி சொல்லலாம், எல்லாருக்கும் யூஸா இருக்கும். ஆனா கண்டிப்பா முடியாது. ஒரு 15 நாள்ல கண்டிப்பா என்னாலயும் முடியல.
ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டுதான் ஏன்னா பொய் சொல்லக்கூடாது இல்லையா, அதனால சொல்றேன். கண்டிப்பா எனக்கு கூட அப்படிதான் இருந்துச்சு. அது அது கஷ்டம். ரொம்ப அந்த மைண்ட் கஷ்டத்தை சேஞ்ச் அவங்க பண்ணி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா 7 நாள் 14 நாள் வந்து கஷ்டமா இருக்கு, ரெட் கலர் சிம்பிள் போட்டு காட்டணும் இல்லைங்களா, அது ஏன் அவங்க சொல்றாங்க, உண்மையிலே கஷ்டமா தான் இருந்துச்சு, அதை தாண்டி 21 நாள் போகும்போது இப்ப எனக்கு ஈஸியா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. சோ அதுதான் உண்மை. ரொம்ப நன்றி சார். ஆமா தேங்க்யூ. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ மேம். சோ இவ்வளவு நாள் தலைவிதின்னு ஐயோ அதுவான்னு பார்த்த நமக்கு இப்ப தலைவிதினா ஒரு காமெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா. அவ்வளவுதான் லைஃப் பத்தின புரிதல். நம்ம எதெல்லாம் ரொம்ப பெருசு ஐயோன்னு பயப்படுறோமோ அதை பத்தி ரொம்ப ஈஸியாவும் தெளிவாகவும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது எல்லாமே நம்ம எதிர்க்க இருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு காமெடி பீஸா மாறிடும். அவ்வளவுதான். நன்றிங்க சார். நன்றி. நன்றி சார். வாழ்க வளமுடன். ஓகே, வாழ்வும் வளமுடன். சிறப்பு. கவிதாமா, நீங்க அந்த ரெசிபியை எங்களுக்கும் போட்டு விடுங்க. போடுங்க. ஆமா கண்ணே, எங்களுக்கு போடுங்க கண்ணே, நாங்களும் பாக்குறோம். தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. இன்னைக்கு வந்து ஐயா எடுத்த செஷனுக்கு நமக்கே ஒரு உண்மையான அந்த கொடுத்த கவிதா மேடம் நமக்கு வந்து செய்தியை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து எந்த அளவுக்கு அந்த 14 நாள் போனதை வந்து கடுமையா இருந்து அடுத்த 21 நாள் 42 நாள் வந்து அவங்க வந்து சிறப்பாக வந்து வழிநடத்தி அந்த வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் இன்னைக்கு ஒரு பதிவா சொல்லியிருக்காங்க. கவிதா மேடம் வந்து நன்றி, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி பாஸ்கரன் அவர்களுக்கும் இன்று இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் புறையார் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த நல்ல சிவமையா அவர்களுக்கும் இன்று நமக்கு அறிவுதயம் என்ற நிகழ்வை அற்புதமாக வடிவமைத்து சிறப்பித்து நமக்கு அற்புதம் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி நிகழ்வையும் நமக்கு சிறப்பித்துக் கொடுத்த ஆட்டம் உதயா அவர்கள் இந்த நிகழ்வினை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு 900வது நாள் அனைவரின் சார்பாக அனைவரின் ஒத்துழைப்பு நோக்கத்துடனும் நாளை காலை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஐயா வணக்கம். ஐயா இந்த 899வது நாளை வெகு சிறப்பாக இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு அளித்து வரும் ரோட்டரி சங்கத்திற்கும் புறையார் ரோட்டரி சங்கத்திற்கும் ஸ்ரீமுஷ்ண ரோட்டரி சங்கத்திற்கும் இதை மிகவும் சிறப்பாக என்ன எங்கள் மனிதர்களுக்கு தேவை, எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து எங்களுக்கு கொடுத்து வரும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் எங்களது ஆசான் உடல் மனம் மட்டும் இதா இருப்பத உடம்பு பலமா இருக்கணும்னு சொல்ற எங்க ஆசான் அவர்களுக்கும் இன்றைக்கு அற்புத நிகழ்வு. என்னைக்கு வந்தாலும் மூளையை பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்க. முக்கியமானது மூளைதான் மனிதனுக்கு. அதை பத்தியே சொல்லி அதற்கு எங்களுக்கு அதை ஊக்குவிக்கும் விதமான பயிற்சிகளை கொடுத்து வரும் ஆக்டம் சுத்தையா ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை கொடுத்து வரும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. நன்றி 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 நன்றிங்க ஐயா. நன்றி 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 நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. ஓகே, தேங்க்யூ டு ஆல். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ டு ஆல். மீண்டும் விரைவில் சந்திப்போம். 99வது நாளையா கொஞ்சம் வெயிட்டேஜான நாளா ஆக்கிட்டீங்க உதயம் ஐயா. நன்றிங்கம்மா. உண்மைதானே. இனிமே இதோட செஷன் இது பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மனசு இந்த சென்ட் ஆஃப் கொடுக்குற அந்த பாரத்துக்கு வந்துடுறோம்ல. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. மீண்டும் உதய ஐயா புது பொலிவோட வரணும், புது விஷயத்தோட வரணும்னு
அவருக்கு வாழ்த்து சொல்கிறேன். வருவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அனைவரும் பதிவிட்டால் கண்டிப்பாக அவர் வருவார். மீண்டும் வருவார், மீண்டும் வருவார். நன்றி நன்றி. எங்களோட இதெல்லாம் வந்து இதா எடுத்துக்கங்கய்யா. ராபிட்ஸா வச்சு நீங்க இன்னும் உங்க ஆராய்ச்சிகள்ல மேல போய்கிட்டே இருங்கய்யா. நாங்க எல்லாரும் ஒத்துழைப்பு தாரோம் அதுக்கு. உங்களோட எண்ண அலைகள் தாம்மா நம்மள இயக்குது. எல்லாம் உங்கள்ட்ட தான் இருக்கு. நீங்க என்னென்ன செய்றீங்களோ அதுதான் காலை சக்கரத்தை இயக்குது. நன்றி. அதான் உதயமையாவுக்கு நம்மலாம் ஒரு ஆராய்ச்சி கூடமா மாறி கொடுத்து அவங்க இன்னும் ஆராய்ச்சியில மேல போவாங்கப்பா. கண்டிப்பா நிறைய வச்சிருக்காங்கம்மா. இதெல்லாம் இதை விட நிறைய வந்து புரிஞ்சுக்கிறோம். கொடுக்கறதுக்கு அவங்க ஃப்ரீயா கொடுத்து நன்றி. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நாளை காலை 5 மணிக்கு நிகழ்வு ஆரம்பிக்கும். 4:50க்கு அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்ட அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.